الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى الدين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وأنت أرحم الحاكمين. அன்புக்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெருமையினால் அவனது அருள் மழை என பொழிகிற புனித ரமதானின் கடைசி தினங்களுக்கு வந்துவிட்டோம். இன்னும் ஓரிரு நாளில் இந்த ரமதான் நம்மை பிரிய போகிறது. நாமும் இந்த ரமதானுக்கு விடை கொடுக்க போகிறோம். இந்த ரமதானுக்கு என்னென்ன நல்லறங்களை எல்லாம் நாம் செய்வோமோ அந்த நல்லவர்களை எல்லாம் அங்கீகரிக்கவும், என்று இருக்கிற தினங்களில் இன்னும் ஈடுபாட்டுடன் இறை வழிபாடு புரியவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். இன்றைய இந்த பெண்கள் நிகழ்ச்சியிலே மன அழுத்தத்திற்கு மார்க்கம் கூறும் தீர்வு அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருக்கிறார்கள். மன அழுத்தம் அது இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படாதவர்களே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா மக்களுக்குமே ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. பண அழுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்களை விட மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்கள் தான் பெருகிவிட்டார்கள். இப்போ மன அழுத்தம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மன அழுத்தத்தை பற்றி மனோதத்துவ நிபுணர்கள் என்று அறியப்படுபவர்கள், சைக்கியாட்ரிக் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்படிலாம் ஒன்றும் பெருசு கிடையாது. என்ன மன அழுத்தம்? நம்ம ரொட்டீனாக அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களை, காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கும் அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய சிந்தனையில் போல் ஆக்கிரமித்துக் கொண்டால் அதற்கு போதுதான் மன அழுத்தம். புரியுதமா? இவ்வளவுதான் மன அழுத்தம். மன அழுத்தம்னா என்னது? நம்முடைய அன்றாட மாமூல் வாழ்க்கையில் எதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்வோமோ, தொடர்ந்து செய்ய வேண்டுமோ, அது என்ன தொடர்ந்து செய்கிறது அல்லது தொடர்ந்து செய்ய வேண்டியது? அது நாம் சாப்பிடுவதாக இருக்கலாம், தூங்குவதாக இருக்கலாம், நம்முடைய வேலைகளை பார்ப்பதாக இருக்கலாம், பெண்களாகிய நீங்கள் குழந்தை வளர்ப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய கடமைகள், இப்படி எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ரொட்டீனாக நான் செய்து கொண்டிருக்கிறேனோ, ரொட்டீனாக செய்ய வேண்டுமோ, நமக்கு ஏதேனும் ஒரு உடல் உபாதை என்றால் அல்லது நோய் என்றால் மருத்துவம் பார்ப்பதற்கு மாத்திரை எடுப்பது, இவ்வளவுதான் நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுகிறது. இதுதான் மன அழுத்தம். நம்முடைய ரெகுலர் லைஃப்பை தடுக்கிற மாதிரி ஒரு சிந்தனை நம்ம மண்டையில போய் உட்கார்ந்து, அது நம்மளை விட்டு போவே போவாது. நம்ம எங்க நின்னாலும், எங்க உட்கார்ந்தாலும், எதை பத்தி சிந்திச்சாலும், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும், எந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, மன அழுத்தம் என்பது அதற்கு பின்னால் ஒரு காரணம் தான் இருக்க வேண்டும் என்று அவசியம். இன்னைக்கு ஒரு காரணம் இருக்கும், நாளைக்கு இன்னொரு காரணம் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு காரணம் இருக்கும், நேற்று வேற ஒரு காரணம் இருந்திருக்கும். இப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஏதேனும் நாம் எதிர்கொண்டாக வேண்டிய சவால்களை நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும் போது, யாரை நாம் ரொம்ப நேசிப்போமோ, யார் நம்மை ரொம்ப நேசிப்பார்களோ அவர்களோடு நமக்கு மனக்கசப்பு ஏற்படும் போது, திடீர் அதிர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது இந்த மன அழுத்தங்கள் ஒட்டிக்கொள்கிறோம். அவ்வளவுதான். சரியா? அப்போ இந்த மன அழுத்தம் என்பது எல்லாருமே பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் யாருக்கெல்லாம் அதை எதிர்கொள்வதற்குண்டான எதிர்ப்பு சக்தி இருக்கிறதோ அது அவர்களை தாக்குவதில்லை. புரியுதா உங்களுக்கு? எப்படி நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறதோ அது போன்று நம்முடைய உள்ளத்திற்கு சோதனை எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கும். சின்ன வயசுல குழந்தைங்க பிறந்த உடனே ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான 2 ஆண்டுகள் என்ன செய்யறது? குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும். இந்த தாய்ப்பால் என்பது அவர்கள் வாழும் காலம் வரை என்னென்ன நோய்கள் எல்லாம் அவர்களை அண்டுமோ தீண்டுமோ அந்த நோய்களை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தியை என்ன செஞ்சிருது? அந்த தாய்ப்பால் முதலாக தர ஆரம்பிக்கிறது.
அதற்கடுத்து இவர்கள் எடுக்கக்கூடிய போஷாக்கான உணவு, ஆரோக்கியமான உணவுகள், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, இதெல்லாம் என்ன செய்யுது? அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரிதான் நம்ம சின்ன வயசுல இருந்து மாஷா அல்லாஹ் தொழ ஆரம்பிக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறோம், மார்க்க கல்வியை கற்கிறோம், இது போன்று சபைகளில் கல்வி சபைகளில் அமர்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யும்? நம்ம உள்ளத்திற்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, அந்த சோதனை எதிர்ப்பு சக்தியை வளர்த்துட்டு, யார் ஒருவர் தாய்ப்பாலை இழக்கிறாரோ, போஷாக்கான உணவை இழக்கிறாரோ, ஆரோக்கியமான உணவுகளை இழக்கிறாரோ, இயற்கையான சூழலை, நல்ல காற்று, நல்ல வெயில் மேல படணும், அப்பப்போ மழை துளிகள் மீது படரணும், இந்த மாதிரி இயற்கை சூழல்களை இழக்கிறாரோ அவருக்கெல்லாம் என்ன ஆகுது? உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதே மாதிரி யார் தொழுகையில் பலவீனமாக இருக்கிறார்களோ, மார்க்க விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்களோ, கல்வி சபையை வெறுக்கிறார்களோ அல்லது கல்வி சபைகளை விரும்பாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சோதனை எதிர்ப்பு சக்தி குறையும். நான் பேசுறதெல்லாம் புரியுது அவங்களுக்கு? இதுதான் என்னது நம்ம ஆரம்பமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நவீன புள்ளி விவரங்கள் இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி நிறைய சொல்லுகிறார். எந்த அளவுக்குன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறைகள் எல்லாம் சந்திக்காத அளவுக்கு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறைகள் ரொம்ப மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னாடி உள்ள நம்முடைய சமுதாயம் யாராக இருந்தாலும் அவங்க மாஷா அல்லாஹ் கஷ்டப்பட்டு தான் வேலை வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சின்ன வயதில் அவர்கள் சில சிரமங்களை அல்லது பல சிரமங்களை கண்டிருக்கிறார்கள். அப்போ கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வளரும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் எது அவர்களை தாக்கினாலும் அந்த தாக்குதலுக்கு எதிர்நீச்சல் போடக்கூடியவர்களுக்கு அவர்களிடத்திலே ஒரு அந்த எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. இன்றைக்கு நம் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவர்களுக்கு நாம் கஷ்ட நஷ்டத்தை காட்டுவதில்லை. அதிலும் குறிப்பாக ஓரளவுக்கு பொருளாதார வசதி வாய்ப்பு வழங்கப்பட்ட நடுநிலையான நடுத்தர குடும்பத்தினர்கள் கூட பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ சிரமங்களையோ தெரியாமல் படாமல் தான் என்ன செய்கிறார்கள்? வளர்க்கிறார்கள். சரியா? அது ஒன்று. இரண்டாவது, உலகத்தில் வாழக்கூடிய ஜனத்தொகையில் உலகத்தில் வாழக்கூடிய ஜனத்தொகையில 3/4 ஏதோ ஒரு விதமான அச்சம், ஒரு பயம், ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையின்மை, என்ன நடக்க போகிறதோ, நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறுவோமா இல்லையா, நம்ம சம்பாதிக்குமா இல்லையா, நமக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா, நமக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா, அல்லது பிறக்கிற குழந்தை நல்லா வளருமா இல்லையா, இந்த கணவர் நம்மோட ஒழுங்கா இருப்பாரா இல்லையா, இப்படி எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள் கலக்கங்கள் அவர்களை கலக்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோய் என்று சொல்வதை விட மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வேலைகளை இழக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்யறாங்க? இதனால் ஆட்படுத்தப்படுகிறார்கள். அடுத்து இன்னும் சில பேர்னா அவங்களுக்கு மார்க்கம்லாம் தெரியாது, இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கடைசியில் தற்கொலை வரைக்கும் போகிறார்கள். இதெல்லாம் நம்ம நடக்கிறத பார்க்கிறோம். மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம விலைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனம் அழுத்தத்தில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கிடையாது என்றால், மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவது யார் அப்படிங்கிறதை அந்த புள்ளிவரங்கள் சொல்லுது. யாருக்கு தங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவு இல்லையோ, யாரால் தங்களுடைய நேரத்தை சரியான முறையிலே ஆர்கனைஸ் பண்ண முடியவில்லையோ, யாருக்கு தங்களுடைய வாழ்க்கையின் இலக்கை பற்றி தெளிவில்லையோ, அதே போன்று தங்களுடைய நேரத்தை சரியான முறையில் அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லையோ, அதே போன்று அவர்கள் இன்னாரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இவரை போல் நாம் வாழ வேண்டும் என்று ஒரு முன்மாதிரி இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் தான் இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறார். வேற எந்த காரணமும் கிடையாது. இல்ல இந்த கஷ்டத்தினால பாதிக்கப்படுறோம், இந்த பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, கஷ்டம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்னைக்காவது போயிருக்கா? யாருக்காவது போயிருக்கா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். பல பேருக்கு பண ரீதியாக கஷ்டம் இருக்கும், இன்னும் பல பேருக்கு வேறு மாதிரியான கஷ்டம் இருக்கும். இதுதானே
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அல்ல நம்முடைய மன அழுத்தத்திற்கான காரணங்கள். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப எல்லாரும் மன அழுத்தத்திலே தான் போய் சாகும். பிரச்சனைகள் இல்லை. குழந்தை பிறக்கும் போதே ஏன் அழுது கொண்டே பிறக்குது? குழந்தை பிறக்கும் போது வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படும். இதுதான் குறிப்பா அந்த தாய் சந்தோஷப்படும். 10 மாசம் அந்த குழந்தையை வைத்துக்குள்ள வச்சு படாத பாடுபட்டு பல சிரமங்களை தாங்கி தன்னுடைய தூக்கத்தை மறந்து தன்னுடைய எல்லாவற்றையும் மறந்து எப்பண்டா இந்த குழந்தை வெளியே வரப்போகிறது என்ற தாய், தந்தை, தாயுடைய குடும்பத்தினர்கள், தந்தையுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் ஆரவாரத்தோடு ஆனந்தத்தோடு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா குழந்தை வெளியே வரும்போதே ஓன்னு கத்திக்கிட்டு வருது. ஏன் அப்படின்னா அதுதான் உலகம் வாழ்க்கை என்பது நமக்கு சோதனை. சோதனை கூடத்துக்கு வரும்போது செஞ்சுக்கிட்டே வரும். உலக வாழ்க்கைங்கிறது என்னமா நமக்கு சோதனை கூடம் என்று தெளிவாக சொல்லித்தரப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். இதுதான் உங்களை ஓரளவு கச்சத்தால், பசியால், பொருளாதார இழப்பால், அது இது மாதிரி இந்த உயிர் இழப்பால் என்ன செய்வோம். உயிர் இழப்பால் நமக்கு எப்படி சோதனை வரும் அப்படின்னா, என்னுடைய உயிரை நான் இழப்பதனால் எனக்கு சோதனை இல்லை. எனக்கு யார் நெருக்கமானவங்களோ, எனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மாதிரியான ஆட்களுடைய உயிரை எல்லாம் எடுத்து எனக்கு ஒரு சோதனை தரும். இப்படி சோதனைக்காகத்தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கோம். அதுதான் இல்லையா? அல்லது ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் தந்திருப்பதே உங்களில் யார் அழகிய முறையில் நற்காரியங்கள் புரிகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக, நல்ல செயல் செய்வதை பார்ப்பதற்காகத்தான்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், உங்களில் யார் நற்செயல்களை செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் தந்திருக்கு. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? இந்த அறிவுக்குத்தான் அதை அனுமதிக்க வேண்டுமே தவிர இந்த ஆன்மாவுக்கு மனதிற்குள் அனுமதிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கஷ்டம், கவலை, சவால், பிரச்சனைகள் வரும்போது அதை மைண்டுக்குள்ளே ஏற்றணும், மனசுக்குள்ளே ஏற்றக்கூடாது. சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி வரும்போது அதை மனதிற்குள் ஏற்ற வேண்டும், மைண்டுக்குள் ஏற்றக்கூடாது. ஆனா நமக்கு அப்படியே தலைகீழ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது போய் உட்காந்து அப்படியே ரொம்ப சொல்லுவாங்க பேய் அரைஞ்ச மாதிரி. முதல்ல பேய் ஒன்றும் இல்லை, பேய் இருந்தாலும் அது அறையாது. ஆனா எங்க இருந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாருன்னு ஏன்டா பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறேன்ப்பா அப்படியே யோசிச்சு என்ன யோசிச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம யோசிக்கிறத நடக்க போதா உள்ள யுசிபனா இல்லாமா கத்தபல்லா உள்ளனா. நபியை தெளிவாக சொல்லிவிடுங்கள், எங்களுக்கென்று எங்கள் இறைவன் என்ன விதித்தானோ அதை தவிர வேறொன்றும் எங்களை அடையவே செய்யாது. அப்போ அல்லாஹ் அங்கே நமக்கென்று என்ன நாடினானோ அதுதான் நடக்க போகுதுன்றது நமக்கு தெளிவாக தெரிந்தும் கூட நம்ம என்ன செய்ய மாட்டேன்றோம். அதன் மீது சரியான நம்பிக்கை வராமல் அப்படியே அதை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கு. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாஹ் மேல பாரத்தை வைக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் மீது நான் பொறுப்பு சாட்டுதல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? மூசா நபி சொன்னாங்களா இல்லையா? தன்னுடைய அந்த படை சிறுவனர்களை கூட்டுட்டு போகும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரும் மூசா நபியை பயன்படுத்துறாங்க. மூசா இன்னால முதலமூ, இதோ முன்னாடி நதி இருக்கிறது, கடல் இருக்கிறது, நாம் எல்லோரும் மூழ்கடிக்கப்பட போகிறோம் என்று பயமுறுத்துறாங்க. அவர் என்ன சொன்னார்? கல்லா இன்னமாய் ரப்பி சயஹ்தி. அப்படி அல்ல, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு சரியான வழியை காட்டுவான். தைரியமா நின்னாங்க. மாஷா அல்லாஹ், கடலே பிளந்து வழி விட்டது, அழகா போனாங்க. அப்படித்தானே? அப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்கம்மா, கஷ்டங்கள் இருப்பதனால் நம்முடைய மன அழுத்தம் வருவதில்லைங்கிறத முதல்ல நம்ம நம்பணும், முதல்ல நமக்கு புரியும். ஏன்னா நான் உங்களுக்கு இப்போது சொல்வதெல்லாம் பெரிய பெரிய வல்லுநர்கள் ஆய்வு செய்து சொன்ன கூற்றுக்களுடைய வெளிப்பாடு. சரியா? அப்ப இதையும் தாண்டி எனக்கு மன அழுத்தம் வருது. எதையும் தாண்டி 3 விஷயங்கள் சொன்னேன். முதல் விஷயம் என்ன? சகருக்கு மீன் சாப்பாடா? சொல்லுங்கம்மா. முதலாவது விஷயம் என்ன? யாருக்கு மன அழுத்தம் வருதுன்னு 3 விஷயத்தை சொன்னேன். முதலாவது என்னது? எனக்கு சொல்லுங்க. எனக்கு பெண்கள் பையன்லாம் கொஞ்சம் அலர்ஜிப்பா. எனக்கு நான் ரொம்ப பெண்கள் பையன் பண்ணதில்லை. சொல்லுங்க. முதலாவது காரணம், வந்தோமா, பயான் பண்ணோமா, போனோமா, நடுவுல கேள்வியில கேட்கறீங்களா அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. கோயம்புத்தூர் பெண்கள் ரொம்ப மார்க்க கல்வி தேடுறதுல ஆர்வமான பெண்கள் இல்லை. நீங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கம்மா, 3 பேருக்குத்தான் மன அழுத்தம் வருது. தூக்கம் இல்லாத கிடையாது.
வாழ்க்கையை பற்றி யாருக்கு தெரியவில்லை. நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுது, நம்ம வாழ்க்கை எங்க போகுது அப்படின்னு வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு என்ன வருது, மன அழுத்தம் வருது. ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. என்னுடைய நேரத்தை என்ன செய்யறது, எனக்கு அது பாட்டுக்கு நேரம் இருக்குது, இந்த நேரத்தை என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, அல்லது நான் என்ன செஞ்சாலும் எனக்கு அது பயன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் மன அழுத்தம் வருது. மூணாவது என்ன, ஒரு முன்மாதிரியான லைஃப் அவனுக்கு கிடையாது. அப்படிதானே, அவன் பார்க்கறதெல்லாம் சினிமா, அவன் பார்க்கறதெல்லாம் சினிமா நடிகர்கள், அவன் பார்க்கறதெல்லாம் அரசியல்வாதிகள், அவன் பார்க்கறதெல்லாம் வியாபாரிகள், எல்லாருமே இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம் வைக்கிறார்கள். அப்ப போலித்தனமான மனிதர்களை பார்த்து 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 வெம்பி வெம்பி வெறுத்து போயிடறான். அப்ப இந்த 3 காரணங்கள் தான் மன அழுத்தத்துக்கு காரணம். இப்ப அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு வாருங்க. நம்ம வாழ்க்கைக்குண்டான இலக்கு நமக்கு தெரியுமா தெரியாது? தெரியாதா? தெரியுமா? தெரியும். நம்ம வாழ்க்கை மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருடைய வாழ்க்கை இலக்கும் நமக்கு தெரியும். நம்ம ஹிஸ்டரிங்கிறது எங்க இருந்து வருது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இருந்து வருது. அப்போ மனிதன் ஏன் படைக்கப்பட்டான்ங்கிறது இல்ல, எப்போது படைக்கப்பட்டான்ங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியாது. இவனுங்க பிறகுலது வந்தானா வரலையா, இந்த கன்ஃபியூஸ்லயே அவங்க வாழ்க்கை போயிடும். நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். அல்லாஹ் ஆதத்தை படைத்தான், ஆதத்திற்கு ஹவ்வாவை படைத்தான், இருவரையும் இணைய வைத்தான், இதோ மனித சந்ததிகளை உருவாக்கினான். கான்செப்ட் கிளியரு, எல்லாம் கிளியரா இருக்கு. அவங்களுக்கு அப்படி இல்லை. நம்ம போன ஜென்மத்துல எப்படி இருந்தோம், குரங்கா இருந்தோமா, நாயா இருந்தோமா, பூனையா இருந்தோமா, பள்ளியா இருந்தோமா, இந்த யோசனையிலேயே வாழ்க்கையில பார்த்து அப்புறம் அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படிக்கிறேன், டார்வின் தத்துவத்தை படிக்கிறேன் அப்படின்ட்டு கடைசியில ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான். ரைட்டு, நம்ம குரங்குல இருந்து தான் படைக்கப்பட்டோம். அப்போ அவனுக்கு குரங்குல இருந்து படைக்கப்பட்டோம் குரங்கு புத்தியே பெரும்பாலும் அவர்களுக்கு இருப்பதனால் அவர்களுக்கு என்ன வர்றதில்லை, வாழ்க்கையை பற்றி தெரியல. அப்போ அவன் மன அழுத்தத்துல இருக்க வேண்டியதுதான். நம்ம ஏமா இருக்கலாம், நமக்கு தான் வாழ்க்கையை பற்றி தெளிவு ரொம்ப அழகா சொல்லி தரப்பட்டிருக்கிறதே. இன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெளிவாக இறக்கி வசனம். இன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா. நபியே, முடிவான இலக்கு என்பது நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் வருவதற்காக இருக்கு. இதுதான் உலகத்துல நம்ம பிறந்துட்டோம். சரியா? அன்னைக்கு கூட ஒரு வசனத்தை நம்ம இங்க சொன்னா என்னன்னு தெரியும். குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியே, யகீன் என்கிற வார்த்தைக்கு நேரடியான மொழி பொருள் என்னது, உறுதின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் யகீன் என்கிற வார்த்தையை மரணத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தும். சரியா? மரணம் வரும் வரை உமது இறைவனை நீங்கள் வணங்குவீராக. இதுதான் வசனம். அது என்ன, மரணம் வரும் வரைக்கும் இறைவனை வணங்குவீராக. ஒருத்தர் இந்த உலகத்துல பிறந்துட்டு அவனுக்கு வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்ப்போமோ, அல்லது மற்ற யாருக்கெல்லாம் எதெல்லாம் நடந்ததோ அது எல்லாம் இவனுக்கு நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் இருக்கா? குழந்தை பிறக்குது, அதுதான் நமக்கு தெரியும். பிறந்த உடனே இது முதல்ல போஷாக்கோட ஆரோக்கியத்தோட வளருமா, வாலிபத்தை அடையுமா, வாலிபம் போன்ற வியாபாரம் செய்யுமா, இந்த குழந்தை நாளைக்கு திருமணம் பண்ணுமா, திருமணம் பண்ணா சந்தோஷமா இருக்குமா, அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எதுவுமே ஊர்ஜிதம் அல்ல. எல்லாருக்கும் நடக்குது, பல பேருக்கு நடக்குது. அப்ப இதுக்கும் நடக்கணும் ஒரு ஆதரவு வைக்கிறோம். அது என்ன கிடையாது, ஷிவ், அதாவது ஒரு உறுதி. ஆனா எது உறுதி? பிறக்கிற குழந்தை ஒரு நாள் இறக்க போகுதுங்கிறது தான் உறுதியிலையும் உறுதி. உலகத்திலேயும் உறுதியான ஒண்ணு எது அப்படின்னா, இப்போது நாம் இருக்கிற எல்லோரும் ஒரு நாள் இறக்க போகிறோம். அப்ப அல்லாஹ் அந்த மரணம் என்பதற்கு, இறப்பு என்பதற்கு அல் யகீன், உறுதி என்கிற வார்த்தை. அப்போ நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறோம், அல்லாஹ் கிட்ட தான் போக போறோம். இந்த தெளிவு இவர்களுக்கு இல்லாததனால்தான் இந்த உலகத்தை தாண்டி இவர்களால் சிந்திக்க முடியாது என்பதனால் என்ன செய்யறாங்க, அவங்க எதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ, எதை பெரிது என்று நினைக்கிறார்களோ, அந்த பெரிதான ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடையாத வரை அப்படியே ஒரு அழுத்தத்திற்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும். சூழல் எப்படி இருந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளாத வரை அந்த அழுத்தம் இருக்கத்தான். அல்லாஹ் நம்முடைய கணவருக்கு 15,000 தான் நாடி இருக்கிறான், 25,000 தான் நாடி இருக்கிறான், சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கும். அதுதான் உங்க மன அழுத்தத்துல பாதிய குறைக்கும். சரியா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு 25,000 தான் தருகிறான் என்றால் உங்களுடைய செலவுகளையும் உங்களுடைய சிந்தனையும் அதற்குள் தான் வைக்கும். அல்லாஹ் எனக்கு 5 லட்சம் ரூபாய் மாத வருமானமாக தருகிறான் என்றால் என்னுடைய செலவும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய தேவையும்
எனக்கு அதுக்குள்ள இருக்கு. சரியா? அப்படியே எனக்கு பணம் காசு நிறைவாக இருந்தாலும் உங்களிடத்தில் இலகுவாக கிடைத்த சில விஷயங்கள் எனக்கு இலகுவாக கிடைப்பதில்லை. நீங்க கொஞ்சமா தான் உங்க ஹஸ்பண்டை சம்பாதிக்கிறாரு, ஆனா உங்க கணவரோட நீங்க சந்தோஷமா வாழ்றீங்க. அப்படிதானே? நீங்க சொல்றதெல்லாம் உங்க கணவர் செய்யறார், உங்களை மதிக்கிறார், உங்களை மரியாதையோடு நடத்துகிறார். ஆனா ஒரு உங்களை அவருடைய கணவருக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கும், 10 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் இருக்கும், ஆனா இவ்வளவு ஒரு பொருட்டாக கூட அவர் மதிக்கவில்லை. இந்த பெண்மைக்குரிய கண்ணியத்தை மரியாதையை அவர் தருவதில்லை. அல்லது இந்த பெண்ணுக்கு அவன் துரோகம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க, அவன் மனநிலை எப்படி இருக்கும்? இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் ஒவ்வொன்ன என்ன செஞ்சிருப்பான், ஒரு இலகுவாக கிடைக்கக்கூடிய அம்சத்தில் வைத்திருப்பான், சிரமமாக கிடைக்கக்கூடிய அம்சத்தில் வைத்திருப்பான். எனக்கு தெரிந்த ஒருவர் இருந்தார், நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள். ஆனால் அவருக்கு ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? டிரைவிங் வராது. கார் டிரைவிங் என்றால் அவருக்கு பயம். இதுவரைக்கும் அவர் லைசன்ஸும் வாங்கல, கார் ஓட்டல. பெரிய மேனேஜரா பெரிய சம்பாத்தியத்துல இருக்கிறார். ஆனா இந்த கார் டிரைவிங்கும் டிரைவிங் லைசன்ஸும் மற்ற எல்லாருக்கும் எப்படி இருக்குது? ரொம்ப சாதாரணமா கிடைக்கும். அப்படிதானே? இங்கே கூட நம்முடைய பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே? சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஒரு காலத்தில் பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் எல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் அவர்களுக்கு தரப்படாமல் இருந்தது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் கார் ஓட்டி பழக வேண்டும் என்பதற்காகவே பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளுக்கு எல்லாம் போய்விட்டு வருவார்களாம். அப்படிதானே? இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப பெண்கள் எல்லாம், சின்ன பசங்கள் எல்லாம் காரை ரொம்ப சாதாரணமா ஓட்டுறான், சந்தோஷமா ஓட்டுறான். ஆனால் பெரிய படிப்பு படித்தவர், பல பல்கலைக்கழகம் கண்டவர், பல லட்சத்தில் சம்பளம் வாங்குபவர், அவருக்கு இன்னைக்கும் கார் டிரைவிங்னா ஒரு அலர்ஜி. இன்னைக்கு வரைக்கும் அவர் லைசன்ஸ் வாங்கல. அவர் கார் ஓட்டுபவர்களை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தோட போறாரு. இப்போ சொல்லுங்க, வாழ்க்கையில நம்ம எது எப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அவரவருக்கு நமக்கு எதெல்லாம் சிறப்பாக கிடைக்குதோ அது சிலருக்கு இலகுவாக கிடைக்கும், நமக்கு எதெல்லாம் இலகுவாக கிடைக்குதோ அது சிலருக்கு சிரமமாக கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுக்கும் அவருடைய நீதியை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறான்? பகிர்ந்து கொடுத்திருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் பணம் காசு தான் நீதிக்கான அடிப்படை. பணம் அதல்ல, பணத்தை தாண்டி நிறைய இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற உச்சந்தலை முதல் உள்ளங்கால இருக்கிற உடல் உறுப்புகளை எதையாவது பணத்தை கொடுத்து வாங்கி விட முடியுமா? அல்லாஹ் இயற்கையாக படைத்திருக்கிற நீர்நிலை, காற்று, இந்த இவைகளை எல்லாம் பணத்தை கொடுத்து நம்மால் முடக்கி விட முடியுமா? அடக்கி விட முடியுமா? அல்லாஹ் இறக்குகிற மழை, அல்லாஹ் அடிக்க வைக்கிற வெயில், அல்லாஹ் அனுப்புகின்ற குளிர், அல்லாஹ் அனுப்புகின்ற புயல், இதெல்லாம் காசு பணத்தை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? அப்ப முதலில் பணம் காசு பெரிதல்ல, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த மனசு ஏத்துக்கிட்டாதான் பாதி அழுத்தங்கிறது நம்ம வெளியே. சரியா? அப்ப நம்பர் 1 என்னமா, நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு தெளிவா நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம், கொஞ்ச நாள் வாழ போறோம். அதுவும் பாருங்க, உம்மத்தே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நம்ம எந்த நிலையிலும் மன அழுத்தத்தின் உச்சத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆயுள் காலத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஆவரேஜா சொல்லிட்டாங்க. ஆமா உம்மத்தி என்ன சொன்னாங்க? மாபைன 60 வருஷங்கள். என்னுடைய உம்மத்தின் ஆயுள் காலம் சராசரியாக 60 முதல் 70 வரைக்கும். இப்படி நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் 20 தாண்டியவங்க இருக்கிறோம், 30 40 தாண்டியவங்க இருக்கிறோம். அப்ப இன்னும் 20 வருஷம், இன்னும் 25 வருஷம், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்முடைய மன அழுத்தங்களில் பாதி எங்க போகுதே தெரியும். அதுக்கு பெரிய உதாரணம், உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இதுதான் இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல ஸ்கூல் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா பிள்ளைகள் பணம் கட்டி படிக்கிறதுனால இந்த பிள்ளைகள் பாதியில போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகளாவிய அளவில் வந்துட்டதுனால இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு பிள்ளைகள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போற மாதிரி பாத்துக்கிறாங்க. இதுதான் கிளாஸ் ரூம் எல்லாம் கலர் கலரா இருக்கும், பிள்ளைகளுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் தராங்க, அவங்க விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் தராங்க. அதே போல் டீச்சர்கள்லாம் ரொம்ப கனிவா பழகிறாங்க. நமக்கெல்லாம் பாடம் நடத்துற டீச்சர்கள் அப்படி இல்லை, போலீஸ்காரங்கிட்ட மாட்டின மாதிரிதான் நம்ம மாட்டினதெல்லாம். இன்னைக்கு அப்படி இல்லை, ரொம்ப கொண்டு வந்தார். நம்ம எல்லாம் படிக்கும் போது ஸ்கூல்ல படிக்கலாம், நம்மன்னு சொல்றது யாருக்கெல்லாம் ஒரு 40 வயசு இருக்குதோ 30-35 வயசு இருக்குதோ அவங்க. இந்த காலத்துல நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த திங்கக்கிழமை வந்தாலே நமக்கு ஒரு பயம். திங்கக்கிழமைனாலே கடுமையான பயம், மன உளைச்சலும். ஏன்? இந்த திங்கக்கிழமை தான் இந்த வாத்தியார்கள் பூரா ஃப்ரெஷ்ஷா ஆகும்,
மறக்காம வீட்டு பாடத்தை கேட்கறது திங்கக்கிழமை தான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சனி ஞாயிறு லீவுல போனா அவங்க வீட்டு பாடம் எழுதுறது தவிர வேலையே இருக்கிறது இல்லைன்னு அவங்க கிடைக்கிறதுனால கணக்கு எழுதுனியா, சயின்ஸ் எழுதுனியா, அதை எழுதுனியா, இதை எழுதுனியான்னு எல்லா வீட்டு பாடத்தையும் நோட்டு பாடத்தையும் ஆக்சுவலாக நீங்க நோட்டு பாடம் பேர் வைக்கிறோம், வீட்டு பாடமும் பேர் வச்சுட்டாங்க. இந்த வீட்டு பாடத்தையும் நோட்டு பாடத்தையும் எல்லா வாத்தியார்களும் கரெக்டா கேட்கறது திங்கக்கிழமை தான். அப்ப இந்த திங்கக்கிழமை வந்தாலே நமக்கு ஒரு அலர்ச்சி. திங்கள் முடியும், செவ்வாய் முடியும், புதன் முடிஞ்ச உடனே அப்படி லைட்டா சந்தோஷம். ஏன் இன்னும் 2 நாள், இன்னும் 2 நாள். வியாழக்கிழமை வந்தோடனே இன்னும் ஒரே நாள், வெள்ளிக்கிழமை வந்தோடனே இன்னையோட முடியுதுடா இந்த வார சனி அப்படின்ட்டு அடுத்த நாள் சனிக்கிழமைக்கு தயாராகும். அப்போ எப்பவுமே இவ்வளவுதான் லைஃப் இருக்குது, இவ்வளவுதான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டோம்னா மைண்ட் ஃப்ரீ ஆகும். நமக்கு லைஃப் அப்படித்தான். 60-70ங்கிறது அல்லாஹ்வுடைய ஆவரேஜா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் போக போறாங்களோ அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் 63 ஆண்டு காலத்தை தான் கொடுத்தார். முன்னாடி வாழ்ந்த உம்மத்துக்கெல்லாம் 100 ஆண்டுகள் கணக்குல எல்லாம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த லைலத்துல் கத்ர் நமக்கு வருது இல்ல, 1000 மாதங்களை விட சிறந்தது. இதுக்குண்டான மக்சத் தத்துவமே என்னன்னு சொன்னா, உம்மத்தே முகமதுக்கு ஆயுட்காலத்தை எல்லாம் அளவாக குறைவாக கொடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உம்மத்துக்கெல்லாம் சரி, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உம்மத்துக்கெல்லாம் என்னமா அவங்க பல 100 ஆண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகள்லாம் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு நிறைய அமல்கள் செய்யறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, நிறைய அமல்கள் செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு. நம்ம எவ்வளவுதான் முக்கிய அமல்கள் செஞ்சாலும் நமக்கு ஆயுட்கால 60-70 அப்படி இவங்க இந்த உம்மத்தை போகும்போது பாவப்பட்ட 30 வயசுல சுகர் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி இவன் என்ன செய்யணும், அதாவது நிறைய அமல்களுடைய அந்த கணக்கு இவனுக்கு எப்படி வரும், ரைட் இவனுக்கு நம்ம லைலத்துல் கத்ர் கொடுத்துருவோம். ஆனா ஒவ்வொரு வருடமும் கரெக்டா இந்த ரமதான்ல நீங்க டார்கெட் பண்ணி இந்த லைலத்துல் கத்ரை மட்டும் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் 1000 மாதங்கள் செய்த அமல்கள் ஒரே வருஷத்துல கிடைச்சிருக்கு. ஒரு சராசரியா மாஷாஅல்லாஹ் ஒருவர் ஒரு 20 ஆண்டு காலம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டாரு, 25 ஆண்டு காலம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க அவர் கணக்குல எவ்வளவு அமல் இருக்கு. இதெல்லாம் நம்ம மக்கள் சிந்திக்கிறது சரியா. அப்போ நம்ம இந்த உலகத்திலேயே கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் போது இந்த பிரச்சனைகள் மட்டும் ரொம்ப காலம் ஆகுமா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யும், முதல்ல நம்முடைய வாழ்க்கையை இலக்க அப்படி லேசா புரிஞ்சுக்கிட்டோம்னா மன அழுத்தம் தான். ஏன்னா இந்த மன அழுத்தங்கிறது நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது, எல்லாருக்கும் வர்றதான மன அழுத்தம் தான் இளம் வயதிலேயே நமக்கு நோய்களை தருகிறது. நம்ம ஆக்டிவா வாழ வேண்டியவர்களை சின்ன வயதிலேயே ஆக்டிவாக ஓட்ட வைப்பது இந்த மன அழுத்தம் தான். ஆக்டிவாங்கிற வண்டி யாருக்கு வந்துச்சு, பெண்களுக்கு வந்தது, வயதானவர்களுக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு இளம் பிள்ளைகள் பூரா ஆக்டிவா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்டிவோடு வாழ்ந்து ஆக்டிவ்னஸோடு வாழ்ந்து எந்த காலத்துல நம்ம ஆக்டிவ்னஸ் இழப்போமோ அப்பதான் ஆக்டிவா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏமா நான் ஆக்டிவா சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியும், ஏன்னா உங்க வீட்லயும் ஆக்டிவா நிறைய இருக்காங்க சொல்றாங்க. இன்னைக்கு ஆக்டிவா இருக்க வேண்டிய வயசுலயே எல்லாரும் ஆக்டிவா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே? அப்ப இதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னா இந்த மன அழுத்தம், இந்த உடலில் இருக்கக்கூடிய ஸ்டமினோ என்று சொல்லுகிற அந்த உற்சாகத்தை, அந்த உடலுக்குள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை, நமக்கென்று இருக்கக்கூடிய ஆர்வத்தை, அந்த துடிப்பை இந்த மன அழுத்தம் அப்படியே இல்லாம சரிதானே. அப்பதான் மன அழுத்தம் அது பாட்டுக்கு ஓரத்துல இருக்கட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது, உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. ஒரு பெண் குறிப்பாக ஒரு குடும்ப தலைவியின் அன்றாட வாழ்வும் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அனாதைகளை போல தெளிவாக தெரிந்து கொள்ளும். ஒரு தாய், நீங்க நேற்று கூட நான் பெண்கள் பையன் சொன்னேன், இப்ப எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம வருது, ரெஸ்ட் எடுக்கிறான், பெட்ல படுக்கிறான். நீங்க ஒரு குடும்ப தலைவியா கல்யாணம் ஆகி 10-15 வருஷத்துல எத்தனை நாள் அப்படி நீங்க பெட்ல படுத்துருவீங்க? உங்களுக்கும் காய்ச்சல் வந்திருக்கும், தலைவலி வந்திருக்கும். ஆனா நீங்க உங்க ஹஸ்பண்ட் படுத்துற மாதிரி நீங்க படுத்துற முடியாது. இவன் ஸ்கூலுக்கு போக மட்டம் போட்டு வீட்டுல கிடக்கிற மாதிரி நீங்க கிடக்க முடியாது. ஏன்? நீங்க பெட்ல கிடந்துட்டீங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு? இவங்க போட்ட துணிகளை தூக்கிறது யாரு? வீட்டை மீட் பண்றது யாரு? வீட்டுல உள்ள பெரியவங்களை பார்க்கறது யாரு? அப்போ ஒரு பெண், ஒரு தாய், ஒரு குடும்ப தலைவி அவளுக்கு வருகிற காய்ச்சலையும் அவளுக்கு வரக்கூடிய தலைவலியையும் அதாவது சாதாரண தாங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்தால் அல்லது அவனுடைய சக்திக்கு மீறி இருந்தாலும் அவன் என்ன செய்யறா,
ரொம்ப அதை எதிர்கொள்வார். ஏன்? அவளுக்கு தெரியும் அவ படுத்துட்டான்னா வீடே படுத்தும். அதுதான் சான்றோர்கள் சொல்லுவார்கள், ஒரு தாய் அல்லது ஒரு குடும்ப தலைவி அவள் மட்டும் ஆரோக்கியத்தை இழந்து விட்டால், உற்சாகத்தை இழந்து விட்டால், அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் அனாதைகளை போல்தான் வாழ்வார்கள். சரி, அப்ப அதனால என்ன செய்யக்கூடாது? நம்ம மன அழுத்தத்தை நம்முடைய அந்த உடலுக்குள் அல்லது உள்ளத்திற்குள் சிந்தனைக்குள் வருவதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அதை எதிர்த்து போராடும். அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம 3 விஷயம் தான். எது? நம்பர் 1, நம்ம லைஃபோட இலக்கு நமக்கு நல்லா தெரியும். நம்பர் 2, நம்முடைய நேரத்தை நம்ம முறையாக பயன்படுத்துவதற்கு எல்லாமே நமக்கு சொல்லித் தரப்பட்டோம். ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில எதை வேணாலும் வீணாக்கலாம், ஆனா அவருடைய நேரம் வீணாகுமா? எனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் கவலையே பட வேண்டாம், சும்மா நான் அதுக்கு அப்படியே சும்மா சொல்லிட்டு மலை போல நன்மைகளை நான் சேகரித்துக் கொண்டேன். அவன் இல்லையா? அவன் இல்லையாமா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு, நான் சமையல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப இன்ஸ்டன்ட் சமையல்லாம் நிறைய வந்துருச்சு, யூடியூப் வந்தாலும் வந்துச்சு. எல்லாரும் இப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5-10 நிமிஷத்துல சமையல் முடிஞ்சிருச்சு. நான் என்ன செய்யறது? குர்ஆன் ஓதுங்க, கல்வி தேடும் சமயங்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், திக்ர் திலாவத்தில் ஈடுபடுங்கள், ஹதீஸ்களை படியுங்கள், குர்ஆனுடைய சின்ன சின்ன சூறாக்களை மனனம் செய்யுங்கள், துஆக்களை மனனம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளவு இருக்குமா? எவ்வளவு இருக்கு? அப்ப நம்முடைய நேரம் மாஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு அல்லாஹ் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வேளை அல்லாஹ் நாளொன்றுக்கு 48 மணி நேரத்தை வைத்திருந்தாலும் நமக்கு ஷெட்யூல்கள் காத்திருக்கிறது. அப்போ நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதவனுக்கு தான் மன அழுத்தம். நமக்கு ஒரு முஸ்லிமுக்கு நேரம் இன்னும் கிடைக்காதா? இன்னும் நேரம் இதுதான் நம்ம ஆக்டிவா இபாதத்து பண்ணுவோமே, கல்வி தேடுவோமே, குர்ஆன் படிப்போமே, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்க ரைட், அதுல ஒரு சேஞ்ச் வேணுமா? தர்ஜுமாவை படிக்கலாம், குர்ஆன் வசனத்தை ஓதி அதனுடைய தமிழாக்கத்தை படித்து, இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, அந்த குர்ஆன் வசனத்தையும் தமிழாக்கத்தையும் படிச்சு வார்த்தைக்கு வார்த்தை என்ன அர்த்தம் அப்படியே எழுதி கொஞ்சம் அப்படியே படிக்கலாம். எவ்வளவு இருக்கு? இல்ல எனக்கு படிக்க தெரியாது, எங்களை மாதிரி ஆளுங்க பண்ண பயான்கள் எவ்வளவு இருக்கு, அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நம்முடைய ஒரு முஸ்லிமனது வாழ்க்கையில் அவனுடைய நேரத்தை அல்லாஹ் ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டான். இன்னொன்னு, இந்த மன அழுத்தங்கிறது ஏன் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்கு அவர்களால் போக முடியாமல் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறதுனால் அந்த மன அழுத்தம் மேலும் மேலும் வீரியம் எடுக்கிறது. இந்த மன அழுத்தம் என்ன செய்யுது? பெருசா. ஆனா நமக்கு அப்படி இல்லை. எந்த மன அழுத்தம் வந்தாலும் அல்லாஹ் காப்பாற்றணும். அடுத்த 3 மணி நேரத்துல நமக்கு வேற ஒரு வேலை வந்துச்சு. அதுதான் காலையில 9 மணிக்கு உங்க ஹஸ்பண்ட் உள்ளே டென்ஷன் ஆகிட்டு வேலைக்கு போயிட்டாருன்னு வைங்க, அவர் பாட்டி கிளம்பிடுவார், அங்க போய் அவர் பிசினஸ்ல அவர் மறந்துடுவார். நம்ம வீட்டுல என்ன பிசினஸ் பண்றோம்? நமக்கு பிசினஸே கணவரையும் பிள்ளைகளையும் பாக்குறது தான். அப்போ அவங்களுக்கு பண்ண டார்ச்சர் அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு பண்ணிட்டாருன்னா மைண்ட்ல போய் உட்காந்து இல்ல சரி ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். அடுத்த 3 மணி நேரத்துல துஹர் வரப்போகுது, அல்லாஹ் அக்பர் நீங்க அல்லாஹ் முன்னாடி கேட்கணும்னா கரெக்டா சொல்லுங்க. இதுதான் உண்மையான தொழுகை. எப்படி இருக்கும்? அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லிட்டார், நீ தொழுவது எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல தொழுவாய், தொழ வேண்டும். நீ நேரடியாக அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு. அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது இந்த கஷ்டம், கவலை, துன்பம், துயரம், அழுத்தம், பிரச்சனை, டார்ச்சர் அப்படியே பறந்து போயிடும். கரெக்டா போயிருந்தீங்க அப்படிதானே? அப்போ நமக்கு மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 4 மணி நேரத்திற்கு ஒரு முறையோ அடுத்தடுத்த வகுப்பு காத்திருக்கிறது, அடுத்தடுத்த தொழுகை காத்திருக்கிறது போது நான் உதவு செய்ய போறேன், உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகத்தை பெற போறேன், அல்லான்ட்டு அல்லாஹ் முன்னாடி போய் நீங்க தொழுவ போறேன். தொழுகையில கூட நீங்க சும்மா இருந்தீங்கன்னா பல சிந்தனைகள் உங்களை என்ன செய்யும்? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி அங்க போய் நீங்க என்ன செய்றீங்க? ஒரே ஒரு செகண்ட் கூட நீங்க சும்மா இருக்கிறது அப்படியே கை கட்டிட்டு அல்லாஹ் ஓத ஆரம்பிக்கிறீங்க, அல்லது சூரா ஓதுறீங்க, துணை சூரா ஓதுறீங்க. அல்லாஹ் அக்பர். மன அழுத்தம் கொண்டவர்களுக்கு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க இருக்கிற சூழலில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சம் புதுமைகளை கொண்டு வாருங்கள், ஒரே மாதிரியான நிலையில் நீங்கள் இருக்காதீர்கள். குர்ஆன்ல ஒரே மாதிரி நிலையில நிக்கிறோம், அல்லாஹ் அக்பர் நிக்கிறோம், அல்லாஹ் அக்பர் ருக்கு செய்கிறோம், குனிகிறோம், திரும்ப எழுகிறோம், திரும்ப விழுகிறோம். அப்போ அந்த நிலைகள் மாற்றப்படும். அதே போல
அல்லாஹ் அக்பர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு அல்லாஹ் அக்பருக்கு மத்தியிலே ஒரே மேற்ற ஓதுறது இல்லை. நீங்கள் தொழுகையில் ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கிற வரைக்கும் உங்களை இயக்குவதற்கு எல்லா விஷயமும் ஆல்ரெடி அங்க இருக்குது. அப்புறம் எப்படி ஒரு பிரச்சனை உங்க மண்டைக்குள்ளேயே இருக்கு? அதையும் தாண்டி உங்க மண்டைக்குள்ள அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்க இதை என்ன செய்யல, இன்வால்மெண்டா செய்யல. புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன செய்யணுமா, நம்ம மன அழுத்தத்தை பற்றி நம்ம பெருசா யோசிக்க. இன்னைக்கு பல பல பணக்காரர்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை இதுக்காக இழக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க ஒரு பையன் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு பால் இருக்குல்ல, பால், அந்த பாலை வச்சு வியாபிக்கிட்டே என்னடா இது அப்படின்னு நான் கேட்டேன். என்னடா பாலாடா இது, என்னடா அப்படி அமுது பஞ்சு மாறிங்க. இது பால் இல்லை சார், இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவர் இருக்கிறான். எது 5ஆவதோ 6ஆவதோ படிக்கிற பையன் இதை வச்சுக்கிட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கிறான். எதுக்குடா அப்படி செய்யறது கேட்டா, அது ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஸ்ட்ரெஸ் ரிலீவர் தான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை போக்குவதற்குண்டான கருவிங்க. இப்படி ஆகி போச்சு இன்னைக்கு உலகம். கொஞ்சம் பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஏற்பட்டோடனே பணக்கார பெற்றோர்கள் பயந்துடுறாங்க. உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும், பெரிய மனோதரை பார்க்கணும், அவருக்கு அப்பாயின்மெண்ட் போடணும். டாக்டர்களே இப்பெல்லாம் ரொம்ப பத்தா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இந்த மனோதத்துவ டாக்டர்கள் ரொம்ப பண்ண ஆரம்பித்து விட்டாங்க. இன்னும் நம்ம மனசுக்குள்ளேயே உள்ள வந்து உள்ள இருக்கிறது எல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சு சொல்றவ யாரு மனசுல இருக்கிறது யாரை அல்லாஹ்வா மட்டும்தான். அல்லாஹ் சொல்றான் எப்படி, இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் தான் அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம உள்ளத்துல உள்ளதை மொத்தமாக என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதை முதல்ல நம்ம புரியும். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் சில அவர்களோடு இருக்கும். கட்டிய கணவனாக இருந்தாலும், பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், அல்லது நான் கட்டிய மனைவியாக இருந்தாலும், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும், யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே. என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய உள்ளமை என்ன, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆற்றல் என்ன, அது எனக்குதான் தெரியும். மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது, உள்ள ஊடுருவி போயெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சினிமாவெல்லாம் காட்டுவாங்க. இந்த சினிமா போன்ற விஷயங்கள் தான் நம்மை மூளை செலவை செய்து நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியை எடுத்துக் கொண்டிருக்கிறதே தவிர உண்மையான வாழ்க்கையில யாரும் யாருடைய உடலுக்குள்ளோ உள்ளத்துக்குள்ளோ டிராவல் பண்ணி அப்படிலாம் கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியாது. சும்மா கண்ணை மூடு, எதையாவது ஒரு கலரகனே, இதெல்லாம் விளையாட்டா, இப்படி எல்லாம் சொல்லி நம்முடைய நேரத்தையும் காசையும் பணத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு செலவு பண்ணதுக்கும் நம்முடைய காசுக்கு வந்து நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, தேவைகள் இருக்கிறது. ஆனால் சில சின்ன சின்ன சில விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அது மனதிற்குள் போய் உட்கார்ந்து இருக்கிறதே என்பதனால் என்ன செய்யக்கூடாது, நம்ம நேரத்தையும் பணத்தையும் காலத்தையும் வீணடிக்க கூடாது. சரியாமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த இலக்கு நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கையின் இரு நிலைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த மருந்தை வந்து கொடுத்துட்டே இருக்கு. அது என்ன வாழ்க்கையின் இரு நிலை? நம்ம லைஃப்ல எதிர்கொள்ற அணுகுகிற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் இந்த ரெண்டுக்குள்ளதான். ஒண்ணு, அது உங்களுக்கு சந்தோஷமா சங்கடம். இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் பேசுறத கேட்கறீங்க, இது சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு ஐயோ ஆரம்பிச்சுட்டாப்பா எப்படா முடிக்க போறாரு சங்கடம் இருக்கும். நான் என்ன செய்ய, இப்ப பேசுற நான் இப்போ சந்தோஷமா பேசுறேனா சங்கடமா பேசுறேனா? நோம்பு இல்லாத காலமாக தான் பரவாயில்ல, தண்ணியை குடிச்சிட்டு பேசலாம். இப்போ நம்ம நோம்பு வச்சிருக்கிறோம். அது கோயம்புத்தூர் மக்கள் ஒருத்தர் பயானுக்கு கிடைச்சிட்டாருங்கிறதுனால ஒரு நாளைக்கு நைட்டு 4 மணி நேரம் தான் 4 இடத்துல பேச முடிறாங்க. அப்போ நான் சந்தோஷமா பேச முடியுமா, சங்கடமா பேச முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு, அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் நான் வாழ்க்கையில் எதிர்கொள்கிற இது ரெண்டு நிலையத்தான் அடையும். ஒண்ணு, அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, அல்லது அது எனக்கு சங்கடத்தை தருகிறது. எதா அர்த்தம்? உங்க பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டீங்க, ரெண்டு தான். போன இடத்துல அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கா, சங்கடமா இருக்கா? உங்க வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்துருக்கு, இந்த மருமகளை கொண்டு சந்தோஷமா சங்கடமா? நீங்க ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க, அது பாவம் கலையில் போட வர்றாரு, சாப்பிடுறாரு, அந்த சாப்பாடு சந்தோஷமா சங்கடமா? எப்படி? அப்படிதானே? இந்த ரெண்டு தான். இது ரெண்டுக்கும் அல்லாஹ்வுடைய மருந்து சொல்லிட்டாங்க. என்ன மருந்து? சந்தோஷமா இருந்தா சுக்ரு பண்ணு, அல்லாஹ்க்கு நன்றி சொல்லு. சங்கடமா இருந்தா சபுரு பண்ணு. சபுர்னா என்னது? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? மன அழுத்தம் ரெண்டுல தான் வரப்போகுது.
இது ரொம்ப சந்தோஷமா இருந்தா எப்படிங்க மன அழுத்தம் வரும்? ஆமா, நீங்க சந்தோஷமா இருந்தா சில பேருக்கு பிடிக்காது, அவங்களை சங்கடப்படுத்திடுவாங்க. அதனால சந்தோஷம் கூட என்ன ஆகிட்டு நமக்கு. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், அதாவது அவங்க குடும்பத்துல நடந்த ஒரு பிரச்சனை. அந்த ஹஸ்பண்டுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க பொண்டாட்டி வரும்போது தூக்கிட்டு தான் பிடிக்காது. இது எவ்வளவு லேட்டா வந்தாலும் அந்த அம்மா தூங்குனா இவருக்கு மூட் அவுட் ஆயிடும். அதனால கதவை திறக்கும் போதே டமால் டமால் திறந்து செருப்பை தூக்கி வீசிட்டு தான் வருவாங்க. வரும்போதே இந்த மூட பதறி அடிக்கிறது. ஏன்? அவருக்கு ஒரு மனநோய். என்னது? மனைவி நிம்மதியாக தூங்கினான்னு பிடிக்காது. இப்படிலாம் சில ஆட்கள் இருக்காங்க. உங்க வீட்டுக்காரங்க அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்கே எல்லாரும் நன்றி சொல்றது. எப்படியா உங்க வீட்டு மாஷால்லாம் என் கணவர்லாம் என்னை தூங்க விட்டு ரசிப்பாரு, எனக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே போனை சைலன்ஸ்ல போட்டுருவாரு. ஏன்னா அந்த ரிங் டோன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிருந்து ரொம்ப கவனமா இருப்பாரு. இப்படிலாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஹஸ்பண்ட் கிடைச்சா அதுக்கே நீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா அல்லாவுடைய தூதர் அப்படிதான் இருந்தேன். ஐஸ்வர்யா எல்லாம் என்ன சொல்றாங்க? அல்லாவுடைய தூதர் இரவிலே எழுந்து தொழுவார்கள், தொழுது முடித்து விட்டு என்னை பார்ப்பார்கள், நான் முழித்துக் கொண்டிருந்தால் என்னிடத்திலே பேச்சு கொடுப்பார்கள், நான் தூங்கி இருந்தால் என்னை அப்படியே இருக்கும். இவ்வளவு அற்புதமான கனவு. சரியா? அப்ப அதான் சொன்னேன். அப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா சில பேர் அடைச்சியாவும் உடனே நம்ம மூட பண்ணது எப்படி நம்ம உருவம் போட்டு யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்ப வாழ்க்கையில நம்ம அணுகக்கூடிய நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ரெண்டே இருக்கலாம். என்னன்னா, ஒண்ணு சந்தோஷம், இன்னொன்னு சந்தோஷமா இருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, சங்கடமா இருந்தா சபர் பொறுமைக்கார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையின் இரு நிலைகளை எதிர்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய அன்னைக்கே மருந்து கொடுத்துட்டாங்க. அப்ப அதனால மருந்தோ மருத்துவமோ மருத்துவர்களோ இந்த மனநோய்க்கும் மன அழுத்தத்திற்கும் தேவைப்படாத ஒரு சமூகம் தான் யாரு? இஸ்லாமிய சமூகம். அடுத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, கபூல் தான் அப்படிம்பாங்க அரபிக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது என்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நான் என்ன செய்யணும்? என்ன ஏத்துக்கிறதா என்ன அர்த்தம்? எனக்கு நல்லா என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நான் திருப்தி அடைவேன். இப்போ ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு பெரிய மன அழுத்தத்திற்குண்டான காரணமே அவனை மாதிரி என்னால சம்பாதிக்க முடியலையே, அவனும் கடை வச்சான் நானும் கடை வச்சான், அவன் அப்படியே கடை போயிட்டான், நான் இன்னும் அப்படியே இருக்கிறேனே. இந்த மாதிரி அடுத்தவர்களோடு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பண ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக கம்பேர் செய்து இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவே. பெண்களுக்கு என்ன பிரச்சனை? பெரும்பாலும் அவளாக இருக்கா, என்னால அப்படி இருக்க முடியும், உங்களாகத்தான் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு நினைப்பு அந்த பொண்ணுதான் இருக்காங்க. அவன் முடி இவ்வளவு பெருசா வளர்ந்து எனக்கு முடி வளரவே. அது ஒரு பிரச்சனை. இந்த பிள்ளைகள் இன்றைக்கு குறிப்பாக விடலை பெண்களாக இருக்கக்கூடிய இந்த 13, 14, 15 இந்த ஏஜ் செக்டரில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் இன்றைக்கு யூடியூப்களிலே அந்த ரீல்ஸ்களிலே பார்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுவது எப்படி. ஒரு காலத்துல மேக்கப் ஐட்டம்லாம் 1, 2 தான் இருந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு முகத்துக்கு மட்டும் 30 ஐட்டங்களை வைத்திருக்கிறார். முகத்துக்கு நம்ம காலத்துல எல்லாம் சோப்பு இருந்துச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் சோப்பை காட்டி இந்த ஆண்களுக்கு வேறுன்னு தெரியும். ஆனா இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பக்கம் இது உருவத்தை சுற்றி கையில இப்படி தட்டி விட்டா டஸ்ட் போயிட போடுது, அதுக்கு ஒரு பிரஷ் வச்சுக்கிட்டு அதை இந்த பொண்ணு என்ன செய்யுது? இந்த யூடியூப் ரீல்ஸ் அது என்ன பண்ணுது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி திருப்பி கேட்காதீங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்காரு, அதான் சொல்லுவாங்க. இப்படி என்ன செய்யுது? இந்த பொம்பளை பிள்ளைங்க தன்னை அடுத்த பெண் பிள்ளைகளோடு கம்பேர் செய்து அவன் மட்டும் ஒல்லியா இருக்கா, நான் குண்டா இருக்கேன், அல்லது அவன் மட்டும் குண்டா இருக்கா, நான் ஒல்லியா இருக்கேன். இதை பாருங்க, முபாரக் மாதிரி அடிக்கடி சொல்லுவார். அல்லாஹ்வுக்கு அருள் புரியுது. அதாவது மனிதர்கள் எவ்வளவு பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யார் ஒல்லியாக இருக்கிறார்களோ அவர்கள் தனக்கு உடல் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யார் உடல் பருமனோடு இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய உடல் பருமன் குறைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது எந்த அளவுக்கு பைத்தியக்காரர்கள் என்றால், ஒரு ஆணுக்கு ஒரு பருமனான மனைவி அமைந்து விட்டால் அவன் தனக்கு ஒல்லியான மனைவி அமையவில்லையே என்று ஒருவனுக்கு ஒல்லியான மனைவி அமைந்து விட்டால் எனக்கு கொஞ்சம் பருமனான போஷாக்கான புஷ்டிப்பான ஒரு மனைவி அமையவில்லையே என்று இருக்கிறார். இதெல்லாம் சைத்தான்கள் நம்முடைய உள்ளத்திலே போடுகின்ற வஸ்வாஸ் என்கிற குழப்பங்கள். அல்லாஹ் நான் மனிதர்களை அழகிய வடிவத்தில் படைத்திருக்கிறேன் என்கிறான். அப்ப அந்த அழகிய வடிவத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களில் நம்ம இல்லையா? சொல்லுங்க, நம்ம இல்லையா? உங்க கணவருடைய கண்ணுக்கு நீங்க அழகா தெரிஞ்சா, அதே போன்று உங்க கண்ணுக்கு உங்க கணவர் அழகா தெரிஞ்சா,
ரொம்ப போட்டுக்கிட்டு ரொம்ப இந்த காஸ்மெட்டிக்கும் அதற்கும் இதற்கும் முக்கியத்துவங்கள் கொடுத்து இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அந்த இயற்கையாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சருமத்தை, அந்த பொலிவை இந்த காஸ்மெட்டிக் சமாச்சாரங்களின் காரணத்தினால் இழந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அந்த காஸ்மெட்டிக்கை அதிகம் பயன்படுத்தி முகத்திலும் அங்கும் சில வழுக்குளோ சில பருப்புகளோ வந்து விட்டது என்றால் அதை சீர் செய்வதற்கு இன்னும் மருத்துவர்களை நாடி மருத்துவத்தை நாடி கடைசியில் 6-7 வயதில் இந்த மேக்கப் ஜாமானை எடுக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளைகள் 60 வயதானாலும் அதை கீழே வைக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணுமோ, அந்த கபூலுல்லா, எனக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறானோ அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஆளுக்கு எல்லாம் பணத்தை தாராளமாக கொடுத்துருப்பான், இன்னொருத்தருக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தாராளமாக கொடுத்திருப்பான், இன்னொருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஆனந்தத்தை தாராளமாக கொடுத்திருப்பான், இன்னொருவருக்கு அல்லாஹ் மனித தொடர்பை தாராளமாக கொடுத்திருப்பான். அதனால பணங்காசு மட்டுமே பெருசு நினைக்கிறது. அதனால நான் திரும்ப அந்த விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு கூட ஒரு சவுதி நண்பர் என்னோட பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னா, ஒரு இந்தியர் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறாரு. அவர் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். ஒரு ரியால் என்பது இந்திய மதிப்பிற்கு சற்றேறக்குறைய 20 ரூபாய் இருந்து 22 ரூபாய் வரைக்கும். அப்ப 80,000 ரியால் என்றால் யோசித்து பாருங்கள், அவர் எவ்வளவு 16 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாரு. ஆனா அவருடைய மதிய உணவு ஒரே ஒரு ஆப்பிள். அதை தவிர அவர் எதுவும் சாப்பிட மாட்டாரு, வேற எதையும் அவர் சாப்பிடுறாரு. இது வாழ்க்கையா? நம்ம நினைச்சா அமிதா பிரியாணியில போய் சாப்பிடுறோம், நினைச்சா மாஷா அல்லாஹ். இன்னைக்கெல்லாம் கோயம்புத்தூர் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம அந்த காலத்துல பார்த்த கோயம்புத்தூரே இல்லை. இன்றைக்கு கோயம்புத்தூர் சென்னை மாநகரத்தையே மிஞ்சக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ரகரகமான பிரியாணி, எத்தனை ரகரகமான சிக்கன், எத்தனை விதவிதமான ஹோட்டல்கள். அப்ப விரும்பியபடி எல்லாம் நம்மால் சாப்பிட முடிகிறது. ஆனா 14 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவருடைய மதிய உணவு ஒரே ஒரு ஆப்பிள். என்ன பண்ண முடியுமோ? அப்பதான் என்ன செய்யக்கூடாது, நம்ம எது இல்லையோ அதையே நினைச்சு இயங்குறதுக்கு பதிலா என்ன இருக்கோ அதை கொண்டு சந்தோஷப்படுகிறோமா? இல்லாத நினைச்சு ஏங்கி 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 வீட்டுல இருக்கிறவன் சந்தோஷத்தை எல்லாம் தொலைச்சு அந்த வெறுப்பு இந்த பிள்ளைங்க மேல புருஷனை போட்டு அடிக்க முடியாது. அதனால இப்ப தாய்மார்களுக்கு எல்லாம் ஒரு கருவி, போறவங்க பிள்ளைகளை போட்டு அடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் பொதுவா சொல்லுங்க, சரியா? அப்போ இல்லாத விஷயத்துக்காக நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி லைஃப தொலைக்கிறதுக்கு பதிலா என்ன இருக்கோ அத ஒண்ணுமே இல்லையா, உங்ககிட்ட தீன் இருக்குல்ல, அதை விட உயர்ந்தது உலகத்துல இருக்காமா? உங்ககிட்ட தொழுது இருக்குல்ல, உங்ககிட்ட ஓதுறது இருக்குல்ல, ஹிஜாபு போடுறீங்கல்ல, ஒழுக்கம் பெற்றீங்க, உண்மை பேசுறது. இப்படி வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் பணங்காசை தாண்டி ஒரு சில பாலிசிகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், சந்தோஷத்தை தரணும், சரியா? அப்போ அதனால என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நான் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனிமைத்துவத்தை அல்லது ஒரு தனித்துவத்தை நம்ம மேற்கொள்ளும். நம்மள இன்னொருத்தவங்களோட எந்த விதத்திலும் கம்பேர் பண்ணுவதற்கு அனுமதிக்கக்கூடாது, சரியா? ஆனா அதே நேரத்துல அடுத்தவங்க கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருந்தா அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வதை நம்ம தயக்கம் காட்டணும், புரியுதா? ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டான், லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ரா உஃப்ரா. எந்த ஒரு ஆன்மாவும் பெரிய ஒரு ஆத்மாவின் சுமையை சுமக்காது. எல்லாரும் நாளைக்கு அல்லாஹ் இடத்துல தனித்தனியாகத்தான் வரப்போகிறீர்கள். பெற்றெடுத்த பெற்றோராக இருந்தாலும், கட்டிய கணவனாக இருந்தாலும், பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், உடன் பிறந்த உடற்புறப்புகளாக இருந்தாலும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது வரப்போறாங்களா? எல்லாருக்கும் ஆதமின் மகன்ங்கிறது மட்டும்தான் அடையாளம். இன்னாரின் மகன் இன்னாரின் மகன் இன்னான்னு அழைக்கப்படுவோமே தவிர என் வாப்பா பேரை சொல்லி எல்லாம் என்ன கூப்பிடுறதுனால மகனே நீ போடா தைரியமா இருக்கா, நானும் கூட மகனே வாப்பா சொல்லிடுவாடா, நான் என் மகனுக்கு சொல்லிடுவேனா? அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க பிரச்சாரம் பண்ணும்போது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, தான் பெற்றெடுத்த ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் பேரையா சொல்லி, உங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதேனும் வேண்டும் என்றால் கேளுங்கள், நான் முடிந்தா தருகிறேன், ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற எதையும் என்னால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ்வுக்கும் இவனுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் கூட இருக்க மாட்டார்.
நேரடியா நம்ம தனியா தான் அல்லாஹ் சந்திக்க போறோம். அப்படின்னும் போது ஏன் நீங்க அடுத்த ஆளை பார்த்து பார்த்து ஏங்குறீங்க? யாரை பார்த்து நம்ம ஏங்குறோமோ அவன் நாளைக்கு மறுபடியும் வந்து நிக்க போறாங்க. அவன் நப்சுக்கு அவனும், ஏன் நப்சுக்கு நானும் தான் பதில் சொல்லணும். அப்போ அதனால அந்த இஸ்திக்லாலியா என்றால் என்னவா, ஒரு தனித்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தவர்களை பார்த்து பார்த்து என்ன செய்யக்கூடாது, நம்ம கணக்கு இல்ல அப்படியே என்னால முடியல, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு. அடுத்து மார்க்க நமக்கு அழகா சொல்லுது என்னது, அதாவது பயனுள்ள ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ், பயனுள்ள ஒரு சமூக செயல்பாடுகளில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பயனுள்ள சமூக செயல்பாடுன்னா என்ன? பள்ளிவாசல், பெண்கள் மதரசா, இந்த தாவா செய்வது, நன்மை ஏவி தீமையை தடுப்பது, இந்த வாராந்திர குரான் விளக்க உரைகளை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்களில், இந்த மாதிரியான செயல்பாடுகளில் நீங்க உங்களை ஒன்றிணைச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதராக சொன்னாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானவர்கள் யாருன்னா அந்த மக்களுக்கு அதிகம் பயனுள்ளவர்களே. வ அஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் சுரூரு துஃபிஹு அலா முஸ்லிமின். அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்பாடுகளில் ஒன்று அடுத்த முஸ்லிமுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உடைப்பது. அப்போ எதை செஞ்சா அடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்களோ, அடுத்தவங்களுடைய கஷ்டம் தீருமோ, அடுத்தவங்களுடைய கடன் தீருமோ, அடுத்தவர்களுடைய பசி போகுமோ, அடுத்தவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுமோ, அதெல்லாம் ஈடுபடுங்க. அதில் ஈடுபடுவதன் மூலம் மாஷாஅல்லா நன்மைக்கு நன்மையும் ஆச்சு, நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து அழுத்தமும் போச்சு. நன்மைக்கு நன்மையும் ஆச்சு, நம்முடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த அந்த அழுத்தமும் போச்சு. அப்ப ஒரே கல்ல என்னது, நமக்கு 2 மாங்காக்கள் கிடைக்கிறது. சரிதானா? அப்ப என்ன செய்யணும், மார்க்க நமக்கு கூட்டு வாழ்க்கையை போதிக்கிறார். இது பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் இது இலகுவாக சாத்தியப்படும் என்றாலும் மாற்றங்கள் நீங்கள் இருக்கிற இது போன்ற மகல்லாக்களில் நம்முடைய அமைப்பின் கிளைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் பெண்கள் மதரசாக்கள் மாஷா செயல்பட்டு வருவதனால் பெண்களுடைய அந்த அணி, அந்த தாவா டீம், தாவா குழு இங்கே மாஷா சிறப்பாக செயல்படுவதனால் என்ன செய்யணுமோ இது போன்ற விஷயத்தில் ஈடுபடும். மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க ஈடுபடுவதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆர்வம் கொடுக்க முடியாது. ஏன், இதை தாண்டி நீங்க எங்க போனாலும் அந்த ஆண் பெண் கலப்பு இருக்கும். அதுல நம்ம பெண்களை ஈடுபடுத்த சொல்ல முடியுமா? மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல பூரா நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வட்டியோடு தொடர்புடைய விஷயங்கள் இருக்கும், இல்லாட்டா ஆண்களுடைய தலையீடு இருக்கும். அப்படிதானா? அவங்க அதே போட்டு இஸ்லாம் இல்லாத கலாச்சாரங்களை சிலது நீங்கள் செய்யற மாதிரி நிர்பந்தம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் ஈடுபடுவதை நம்ம ஆரம்பிக்க முடியாது. நமக்கு மாஷா அல்லாஹ் ஒரு தெளிவான ஒரு பாதையாக, நன்மையை பெறத்தக்க ஒரு பாதையாக, அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பொறுப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணியாக நம்முடைய ஜமாத்தினுடைய அந்த பெண்கள் சார்ந்த பணிகள் இருக்கிறது. அதுல நீங்கள் ஈடுபடும் போது என்ன உங்களுக்கு மனதுக்கு இருக்கிறது. ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த பணி எல்லாமே உங்களுடைய குடும்ப பொறுப்புக்கு பிறகுதான். ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி விலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சில பெண்கள் வாய்விட்டே தங்களுடைய கணவன்மாருக்கு தான் சொல்றாங்க. அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்கன்னா, உதாரணத்துக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போனாதான் நிம்மதி, எனக்கு வீட்டுல இருந்தாலே பிடிக்க மாட்டேங்குது, என்னுடைய நிம்மதிக்காக நான் ஸ்கூலுக்கு போறேன். அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருக்காங்கன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டல் தான் முதல்ல, எனக்கு என்னுடைய தொழில் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு என் தொழில் தான் முதலாவது குடும்பம், அதுக்கப்புறம் தான் நீ. இதெல்லாம் வரவு மீறின பேச்சு. நாளைக்கு வறுமை நல்லா என்னை நீ ஆசிரியராக வேலை பார்த்தாயா, நீ டாக்டராக வேலை பார்த்தாயா அப்படின்னா நிச்சயமா கேட்க போடுறாரு. அப்போ அவங்க தாய் தந்தைக்கு நல்ல டாக்டரா இருந்தியான்னு கேள்வி. வாப்பாவுக்கு நல்ல மகளா இருந்தியா, இந்த கணவனுக்கு நல்ல மனைவியா இருந்தியா, இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பான தாயாக இருந்தியா என்றுதான் உங்களுக்கு கேள்வியை தவிர, நீ வந்து டீச்சரா வேலை பார்த்தியா, டார்ச்சரா வேலை பார்த்தியா கேள்வி. அனுமதி ஆண்கள் தலையீடு அல்லாமல் மார்க்க சூழலில் அல்லது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு உங்களுக்கு ஒரு நிர்பந்தங்கள் இருக்கிறது என்றால் நீங்கள் வந்து பணிகளுக்கு போவது அனுமதி தானே இருக்க, அது உங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்றல்ல. ஆனா இன்றைக்கு பெண்கள் அனுமதிக்கப்பட்ட விஷயத்திலே சின்னதாக ஈடுபட ஆரம்பித்து எது அவர்களுக்கு அடிப்படையோ அதை மறந்து விடுகிறார். அது வரக்கத்தை உங்களுக்கு பெற்றுக்கிறார். யாராக இருந்தால் நீங்கள் ஒரு ஆலிமாவாகவே இருந்தாலும், பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை போதிக்கிற ஒரு வாலிமாவாகவே இருந்தாலும், உங்களுடைய ஆலிமா பணி என்பதும் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய இந்த பணியும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை இது செஞ்சிருக்கிறார்கள்.
பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல மனைவி என்கிற ஸ்தானத்தை அது தடுத்து விடக்கூடாது. நீங்கள் பொறுப்பான தாய் என்கிற உங்களுடைய கடமைகளுக்கு இது தடையாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். சரியா? பட் என்னுடைய கடமைகள்லாம் வந்து நான் செய்யறேன். என் கணவர் எனக்கு ரொம்ப கோஆபரேட்டிவ், ரொம்ப ஒரு ஒத்துழைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. எனக்கு இந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருக்குது. மாஷாஅல்லாஹ் டீச்சிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் படித்த கல்வியை அடுத்தவர்களோடு பரப்புவதில் பகிர்ந்து கொள்வதில் நான் பேரானது கொள்கிறேன் என்கிற ஒரு சூழலை உங்களுக்கு இருக்கும்போது அதில் தாராளமாக ஈடுபடுங்கள். அது உங்களை என்ன செய்யும்? இந்த மன அழுத்தத்திலிருந்து உலகம். சரியா? அடுத்து என்ன? உங்களுடைய கருத்து பரிமாற்றத்திற்கும், சரியா, உங்களுடைய நட்புக்கும் ஈமானிய ஒரு தோழமையை நீங்கள் என்ன செய்யணும்? உருவாக்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். இங்கே நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். அதுவும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை செய்யக்கூடாது, பாதித்து விடக்கூடாது. சில தலைக்குமார் சொல்ல நீங்கள் அந்த பெண்கள் அணியில் இருக்கிறீர்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய மார்க்க உணர்வுள்ள, மார்க்க ஈடுபாடுள்ள, மார்க்க அறிவுள்ள, இறையச்சம் கொண்டவர்களாக நீங்கள் யாரை கருதுகிறீர்களோ அவர்களோடு உங்களுடைய நெருக்கத்தை, அந்த சகோதரத்துவம் என்பதை போல ஒரு சகோதரித்துவத்தை நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள் நீங்கள் மெயின்டைன் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இது பெரும்பாலும் என்ன நடக்குது? இவங்க வீட்டுல இருக்கிற சீக்கிரட்டை அங்க சொல்லிக்கிட்டு, அங்க இருக்கிற சீக்கிரட்டை இங்க சொல்லிக்கிட்டு, கடைசியில நாளைக்கு வர்ற சண்டைய இன்னைக்கே இழுத்து போட்டுறாங்க பழக்கம். அப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு யாராக இருந்தாலும், எந்த தோழியாக இருந்தாலும், எந்த சகோதரியாக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய வரையறைக்கு தான் உங்களுடைய தொடர்புகளும் உங்களுடைய அந்த சந்திப்புகளும் இருக்கிறது. சில இதுவும் இன்றைக்கு ஒரு பெரிய மனநோயாக உருவாக்கிவிட்டேன். வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல, உங்களை மாதிரி சகோதரிகள் கிட்ட உட்கார்ந்தாலும் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்படி சொல்லுங்க. ஆண்களும் அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே நான் நேற்றா முந்தானத்து உரை நிகழ்த்தும் போது கூட சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்க? போருக்கு போகும்போது மனைவியை கூட கூட்டு போவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்ததுனால யாரை கூட்டு போறதுங்கிற கன்ஃபியூஷன் போது பேப்பர்களின் பேரை எழுதி உழுக்கு சீட்டு போட்டு யாரு பேர் வருதோ அவங்கள எங்க கூட்டு போவாங்க? போருக்கு கூட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரங்க டூருக்கு போனா கூட நம்ம கூட்டு போறது ஆமாவா இல்லையா? அன்னைக்கு கூட ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், நம்ம ஒன்னா போறான்னு பேசிக்கிட்டு இருக்கோங்க, உங்க வீட்டம்மாலாம் அனுமதிப்பாங்களா? இல்ல சரி, நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நான் தனியா கூட்டு போவேன்னு சொன்னா அவங்க எனக்கு அனுமதி கொடுப்பாங்க. எப்படி எல்லாம் வாழ்க்கையை மெயின்டைன் பண்றதா இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு போனாலே கொண்டாட்டியை கூட்டு போனாங்க. ஆனா இங்க இவன் டூருக்கு போனாலே கொண்டாட்டியை கூட்டு விட்டாது. பத்திரமா அம்மா வீட்டுல விட்டு தான் டூருக்கு போவாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிலைகள் என்ன செய்யுது? மாறிக்கிட்டு. அப்பதான் என்ன செய்யணுமானமா? இந்த மாதிரி ஒரு ஈமானிய ஒன்று கூட மார்க்க அறிவுள்ள, மார்க்க பேணுதல் உள்ள இந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் நமக்கு இருக்கும்போது அது நிச்சயம் நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் தான் உண்மையிலேயே உங்களுக்கு நன்மையை எதிர்பார்ப்பார்கள். எனக்கு நன்மையை விரும்பக்கூடிய நல விரும்பிகள் வேணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு இந்த குடும்பத்தை தாண்டி ஏற்படுத்தப்படக்கூடிய எல்லா உறவுகளுமே பெரும்பாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிதைக்கிறது. நான் நேற்று அந்த தங்க கடையில போய் இது வாங்கினேன், நல்லா இருக்கான்னு பாரு கொண்டு வர, ஏமா கொண்டு வரீங்க? நீ வாங்குறியா? சந்தோஷமா வீட்டுல வச்சுக்க. வைக்க மாட்டேன். அவர் கொண்டு வந்து பக்கத்து வீட்டுல காட்டுவான். அது வரைக்கும் இவளுக்கு இப்படி ஒரு நகை வாங்குற ஐடியாவே இருக்காது. இந்த பக்கத்து வீட்டுக்கு பெருச்சா பக்கத்து வீட்டு கும்பலை காட்டிட்டு போயிடுச்சா உடனே அன்னைக்கு நைட்டு டார்ச்சர் ஆரம்பிச்சிடும். நீங்கெல்லாம் ஒரு ஹஸ்பண்டா? பக்கத்து வீட்டு சீனத்தோட மாப்பிட, சீனத்துல யாராவது தப்பா நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பக்கத்து வீட்டு குளிசூடி மாப்பிள்ள இத்தனை வயசுலயும் அந்த நமக்கு செயின் வாங்கி போடுறாரு. நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டேனா? இது இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கேட்டுட்டு நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இப்ப கேட்கறது கேட்காம. அப்போ இந்த மாதிரி உலக ஆசையையும் உலக மோகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய பெண்களிடமிருந்து தள்ளி மரணத்தையும் மறுமையையும் மன்னரை வாழ்க்கையையும் ஞாபகம் ஊட்டக்கூடிய பெண்களோடு நெருங்குது. ஆனா நமக்கு அந்த மாதிரி நட்பே பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்குது. எப்போ போனாலும் மார்க்கம் வறுமை, மார்க்கம் வறுமைன்னு அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீதாமா ஜாலியா பேசுற. உங்ககிட்ட போய் பேசினாதான் லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. உங்ககிட்ட போய் பேசினாதான் எங்க நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், எங்க நமக்கு ஆஃபர் இருக்கு, எங்க புதுசா ஹோட்டல் திறந்திருக்கான், எங்க பீஃப் நல்லா இருக்கு, எங்க சிக்கன் சில்லி நல்லா இருக்கு, எல்லாம் நீதாமா சொல்றேன் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? நம்ம இந்த லௌகீக உலகத்திற்கு யார் நமக்கு ஆர்வத்தோடு பேசுகிறார்களோ அவர்களோடு சேர்வதில் இன்பம் காட்டுகிறோம்.
இதுவும் ஷைத்தான் பலத்திலிருந்து வரும். சரியா? பதிலே நீங்க என்ன செய்யணும், கவனம் பாருங்க. அடுத்து, அதாவது ஒரு பேலன்ஸ்டு லைஃப். பேலன்ஸ்டு லைஃப்னா என்ன? ஒரு மிதமான வாழ்க்கை திட்டம் நம்ம இடத்துல இருக்கும். ஒரே மாதிரி விஷயத்திலேயே மூழ்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கையில ஒரு வெரைட்டி. வெரைட்டினா என்ன? எல்லா விஷயத்திலும் ஈடுபடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இதற்கு உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்தை உதாரணமாக சொல்லுகிறேனே, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்ம பெண்கள் 3 முறை சமைக்கிறீங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு சுமார் 90 முறை சமைக்கிறீங்க. அது போக இந்த பசங்க சும்மா இல்லாம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா நம்ம உயிரை எடுத்து அதுக்கு ஒரு 10 வாட்டி செய்யுங்க. அப்படின்னா ஒரு மாதம் ஒன்றுக்கு நீங்கள் ஒரு 100 முறை சமைக்கிறீங்க. இதில் அரிசி சாதத்தை தவிர்த்து, வெள்ளை சோறுக்கு நம்ம சாப்பிடணும், மதியம் லஞ்சுக்கு ஃபுட்டு, இந்த சாப்பாடு அல்லது இந்த அரிசி உணவை தவிர்த்து மீதி எல்லாத்துலயும் நீங்க வெரைட்டியை காட்டிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் ரசம், ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் சாம்பாரே பருப்பு மாதிரி, ஒரு நாள் மீன், ஒரு நாள் சிக்கனு, சிக்கன்லயே அந்த சிக்கனு, இந்த சிக்கனு, யூடியூப் சிக்கனு, இப்படி இன்ஸ்டன்ட் சிக்கனு, இன்ஸ்டாகிராம் சிக்கனு, இப்படி என்ன செய்றீங்க நீங்க? வாழ்க்கையில் ஒரே சமையலுக்கு ஒரே கேஸ் ஸ்டவ், ஒரே சிலிண்டர், ஓகே சிலிண்டர் மாத்திரம் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் சமைத்து கொண்டு வருவது எப்படி இருக்குது? வெரைட்டியா இருக்குது. நீங்க போடுற ட்ரெஸ், புர்கா, ஹிஜாபை தவிர்த்து நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளின் வண்ணங்களை பாருங்க. எனக்கு பிளாக் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பிளாக்லயேவா சேரீ எடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு ஊதா கலர் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஊதா கலரில் மட்டுமா நீங்கள் ஆடைகளை வைத்திருக்கிறீர்கள்? இல்ல. அப்ப எல்லாத்திலையும் மனித வாழ்க்கைக்கு வெரைட்டி தேவைப்படுகிறது. 5 நேர தொழுகை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் அந்த 5 நேர தொழுகை வடிவத்தை பாருங்க. ஃபஜ்ர்ல 2 ரக்காத்து, அந்த 2 ரக்காத்துலயுமே இமாம் சத்தம் போட்டு ஓதுவார். துஹரில் 4 ரக்காத்து, அந்த 4 ரக்காத்துலயுமே இமாம் சத்தம் விட்டு ஓத மாட்டார். அஸரில் 4 ரக்காத்து, அது துஹர் மாதிரி. அடுத்து மக்ரிப், அதுல 3 ரக்காத்து, முதல் 2 ரக்காத்து ஓதுவாரு, அடுத்த 3 ரக்காத்து ஓதுவாரு. இஷா 4 ரக்காத்து, அதுல முதல் 2 ரக்காத்து ஓதுவாரு, அடுத்த ஓத மாட்டானா, சத்தம் விட்டு ஓத மாட்டேன். அப்ப 5 வக்து தொழுகையில 5 வெரைட்டி நமக்கு இருக்கு. தொழுகைங்கிறது ஒன்றுதானே, அல்லாஹ்வுக்காக தானே தொழுகிறோம். இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த தொழுகையின் வடிவங்களை கற்றுக் கொடுக்கும் போது அதிலேயே நமக்கு என்ன இருக்கிறது? வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையிலும் சில வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில வித்தியாசம் தான். ஒரே மாதிரி ரொட்டீன் லைஃபாக இல்லாமல் கொஞ்சம் வாழ்க்கையில எப்படி சமையலின் புதுமைகளை புகுத்துகிறீர்களோ அது வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய, மார்க்கம் நமக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு மாற்ற வாழ்க்கையில இருக்கணும். ஒரே மாதிரி லைஃபையே நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க வீட்டுல நீங்க வந்து காட்டக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம என்ன செய்யற சமையல் உட்பட எல்லா விஷயங்களையும் வித்தியாசங்களை கொடுத்தவர். நமக்கு இதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் என்ன? இந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேருக்கும் மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. இதுல இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்னா, ஆன்மீக உணர்வு கொஞ்சம் கூடுதல் உள்ளவர். எப்ப பார்த்தாலும் பொழுது கொண்டே இருப்பார். மனைவியை கூட அவர் வந்து கவனிக்காத அளவுக்கு ரொம்ப மார்க்க விஷயத்துல, குறிப்பாக வழிபாடுகள் விஷயத்துல, இபாதத்துகள் விஷயத்துல ரொம்ப பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த சல்மான் ஃபாரிசி அவரை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த உம்மு தர்தா, அபூ தர்தாவுடைய மனைவி கொஞ்சம் பார்ப்பதற்கே ஒரு அலங்கோலமான ஒரு சூழல், அலங்கோலமான ஒரு மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிற ஒரு பெண் எந்த நிலையில இருப்பாங்களோ அந்த நிலையில இல்லை. சரிதானா? அப்படி ஒரு கண்டுபிடிச்சவங்க இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு. சகோதரத்துவமாச்சே. சகோதரத்துவம்னா வெறுமனே அவர்களிடத்தில் இருப்பதை பெறுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதும் தான். அப்போ அபூ தர்தா எங்கன்னு கேட்கிறேன். உடனே அந்த அம்மா அழகா ஒரே வார்த்தையில பதில் சொல்றாங்க, உங்கள் நண்பர் அபூ தர்தாவுக்கு இந்த உலக விஷயத்தில் எந்த தேவையும் இல்லை அப்படின்னா அவர் உலகம் இதே வாழ்க்கையில வெரைட்டி தேவைப்படுது. நிறைய பேசிக்கிட்டே இருக்கும்போது வாங்க சொல்றாங்க. ஒரு 10 நிமிஷம் அதெல்லாம் உட்காருவாங்க. ஏன் உட்கார மாட்டாங்க? உட்காருவீங்க தானமா? 10 நிமிஷம் அனுப்பி ஒரு நிமிஷம். Allah
சொன்ன விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்ல போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? சதக சல்மான், சல்மான் உண்மை உரைத்தார் அப்படின்னாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதாவது அல்லாஹ்க்கு செய்யற கடமையும் செய்யணும், நம்முடைய நஃப்ஸுக்கு நமக்கு செய்யறதையும் செய்யணும், நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு செய்யறதையும் செய்யணும். அப்ப இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லித் தருது அப்படின்னா, வாழ்க்கையில ஒரே மாதிரியே நம்முடைய பயணமும் நம்முடைய பாதையும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தா நம்ம மனசுல மன அழுத்தங்கள் தங்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுவரைக்கும் 7 விஷயத்த சொல்லியிருக்கேன், இன்னும் 3 விஷயம் இருக்கு. 8வது விஷயம், அறிஞர்கள் மன அழுத்தத்தினுடைய பாதிப்பு நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயத்தை விரும்பி செய்யுங்க, திறம்பட செய்யுங்கிறாங்க. அத்தகின் அமலக்குங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் அய்யுத்கினஹு, உங்களில் ஒருவர் ஒரு செயலை செய்யும் போது அதை திறம்பட செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். எதை செஞ்சா நம்ம எந்த துறையில இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா எதுல இருந்தாலும் அந்த துறையில் நம்ம எப்படி இருக்கணும்? அந்த துறைக்காகவே நம்ம படைக்கப்பட்டதை போல இருக்கணும். சரிதானா? நம்ம ஒரு விஷயத்தை விரும்பியிருப்போம், ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருப்போம், ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்திருப்போம், அது கிடைக்கல, நமக்கு கிடைச்சது வேற ஒண்ணு அப்படின்னு சொன்னா அந்த கிடைத்ததை என்ன செய்யணும்? நம்ம திறம்பட பார்த்துக்கணும். மாஷா அல்லாஹ், ஒரு சில பெண்கள் இடத்துல சில அபார திறமைகள் இருக்கு. அபார திறமைகள் என்ன? அதாவது வீட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், ரொம்ப பெரிய தடபுடலான விருந்து சமைப்பதற்குண்டான பதார்த்தங்கள், பெரிய காய்கறி அதெல்லாம் இருக்காது. வீட்டுல சிம்பிளா இருக்கும், ஆனா அதை வைத்து அவர்களுடைய கைப்பக்குவத்துல அவங்க அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யும்போது அது ரொம்ப சுவையாக மாறும். சில பேருக்கு எவ்வளவு நீங்க வாங்கி கொடுத்தாலும் குப்பையை கிளறி விட்ட மாதிரி தான் இருக்கும். அது சில பேருடைய தகுதி. சிலருக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு கைப்பக்குவத்தை தந்திருப்பான், ஒரு நேர்த்தியை தந்திருப்பான். ஒன்றும் இருக்காது, சும்மா 2-3 காய்கறி இருக்கும், ஒரு வெங்காயம் தக்காளி இருக்கும், அதை வச்சு என்னவோ செய்வாங்க, அது அவ்வளோ டேஸ்ட் ஆயிரும். சில வீட்டுல பிரியாணியே செஞ்சா நல்லா இருக்காது, சில வீட்டுல ரொம்ப சிம்பிளா ஒரு தக்காளி, ஒரு டொமேட்டோ ரைஸ், ஒரு கர்ட் ரைஸ், ஒரு தயிர் சாதம் அப்படிதான் செய்வாங்க, அது அவ்வளவு சுவையா அமைஞ்சிடும். அப்படிதானே? அப்போ எதுலையுமே நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன இருக்கணும்? நமக்கு ஈடுபாடு இருக்கணும். அதை கடமைக்காக செய்வதை விட அதை ஒரு கடமையாகவே செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா தான் என்ன செய்யும்? நம்ம லைஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதை நீங்க உங்க கணவருக்கும் சொல்லணும். உங்க கணவர் சின்ன வயசுல வெளிநாட்டுக்கு போகணும்னு கனவு கண்டிருப்பார், ஆனா அவருக்கு உள்ளூர்லயே தொழில் அமைஞ்சிருக்கு. வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பார், ஆனா அவருக்கு வியாபாரம் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பார், ஆனா அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அவர்கிட்ட நீங்க பக்குவமா சொல்ல வேண்டியது, நம்ம என்ன நினைச்சாலும் அது எல்லாம் நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் எதை நமக்கு நாடி தந்திருக்கிறானோ அதைத்தான் நமக்கு நிச்சயம். அப்ப நம்ம எந்த துறையில இருக்கிறோமோ அந்த துறையில் அந்த பணியை அந்த வேலையை என்ன செய்யணுமோ ரொம்ப விருப்பத்தோடும் நேர்த்தியோடும் அதை செய்யும். அதை செய்யும் போது பெரும்பாலும் மன அழுத்தம் தங்குறது இல்லை. வேண்டா வெறுப்புக்கு புள்ள பெத்து காண்டா மிருகனும் பேர் வச்சானா அப்படின்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கிடைத்ததை விரும்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலைக்கு நம்மை பக்குவப்படுத்தாத வரை அந்த வாழ்க்கை நமக்கு கசப்பாகவே தான் இருக்கு. இதுதானா? எல்லாமே நம்முடைய கனவின்படியும் நம்முடைய கற்பனையின்படியும் இந்த உலகம் அமைந்திரார். மா தஷ்டஹி அன்ஃபுசுக்கும் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, உங்களுடைய மனங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பது சொர்க்கத்துலதான். மனங்கள் நினைப்பது, இந்த மனசு என்ன நினைக்கிறதோ அது உடனே நடக்கிறது சொர்க்கத்துல. துனியாலே அது நடந்துருச்சுன்னா அப்போ துனியா சொர்க்கமாயிடும். அல்லாஹ் உலகத்தை சொர்க்கமாக படைச்சிருக்கான்? இல்ல, உலகத்தை எல்லாம் சிறைச்சாலையாக படைத்திருக்கிறான். அப்படிதானே? உலகத்தெல்லாம் எப்படி படைச்சிருக்கான்? சிறைச்சாலை போன்று. அது ஒரு மூமினுக்கு. இந்த மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையை போல் இருந்தால்தான் அவன் மூமின். இந்த உலகமும் அவனுக்கு பூஞ்சோலையை போல சொர்க்கச்சோலையை போல இருந்ததுன்னா அப்போ அவனுடைய மறுமை அவனுக்கு கேள்விக்குரியாது. சரியா? அப்ப அதனால நமக்கென்று அல்லாஹ் என்ன விதித்தானோ என்ன நிர்ணயம் செய்தானோ அது எல்லாவற்றிலும் வேலை வாய்ப்பு தொழில் அப்படி மட்டுமல்ல. நீங்கள் ஒரு விதமான கணவரை எதிர்பார்த்திருப்பீர்கள், ஒரு விதமான ஆசையும் இயக்கமும் உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களுக்கு இவர் தான் அல்லாஹ் கணவர் என்று நாடி விட்டாரா, அவரை மட்டுமே மனதில் வைத்து சந்தோஷமாக நீங்க வரணும். அதே போன்று ஒரு கணவனுக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். எனக்கு வர்ற பொண்டாட்டி அப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும். எல்லாருக்கும் கனவு காண்பதை போலவும் கற்பனை செய்வதை போலவும் உலகத்திலே நடந்து விட்டால் அப்போ உலகமே சொர்க்கமா மாறி. அப்போ நமக்கு அல்லாஹ் எதை விதித்தானோ எதை தந்தானோ அதை நேசிக்கணும். எந்த வேலையை செய்தாலும் அதை விரும்பி செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க கடைக்கு அனுப்பும் போது அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்கும் போது எப்போ அவன் எதையும் கீழே போடாம நம்ம ஒண்ணு சொல்லி அவன் ஒண்ணு மாத்தி வாங்காம இருப்பான்னா அவன் இன்ட்ரெஸ்டா போனாதான். சரிதானா? அவன் இன்ட்ரெஸ்டா போகாம வேண்டா வெறுப்பா போனான்னா ஒண்ணு வாங்கிட்டு வர முட்டையை கீழே போட்டு உடைச்சிருவான், அல்லது காசு கொடுத்துட்டு வாங்கும்போது சில்லறை வாங்காம வந்துருவான்.
சில்லறையை வாங்கினாலும் இதை எங்கேயாவது ரோட்ல போட்டுருவான். நீங்க அவங்ககிட்ட இஞ்சி வாங்கிட்டு வர சொன்னா எங்கேயாவது போய் கஞ்சி வாங்கிட்டு வருவான். இப்படி அவனுக்கு என்ன ஆகும், மாத்தி மாத்தி செய்வான். ஏன்னா அவன் விரும்பி செய்யல. இப்ப நண்பார்ந்த சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிற வாழ்க்கையை விரும்புங்கள். நீங்கள் செய்கிற வேலைனா நான் மட்டுமே தான் சமைக்கணுமா, நான் ஒரு வாட்டி சமைச்சா நீங்க ஒரு வாட்டி சமைங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நம்ம ரூல்ஸ் பேசக்கூடாது. நீங்க கோயம்புத்தூர் பெண்கள் பேச மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நீங்கள் சமைப்பதாக இருந்தாலும், வீட்டை நேர்த்தியாக பார்த்துக் கொள்வதாக இருந்தாலும், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும், குழந்தைகளிடத்திலே பேசுவதாக இருந்தாலும், கணவருக்கு சேவைகள் தேவைகள் நிறைவேற்றுவதாக இருந்தாலும், அது எல்லாத்தையும் ஒரு விருப்ப ஒன்றாக செஞ்சீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். அடுத்து என்னது, 2 விஷயம். அடுத்து எப்போதுமே கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, எதிர்காலத்தை பத்தி ரொம்ப ஆசைப்படக்கூடாது. நிகழ்காலத்துல என்ன இருக்குதோ அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கும். அதுக்காக கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி யோசிக்கவே கூடாது என்றோ, எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல் இருக்கக்கூடாதோ என்றல்ல. 80% நிகழ்காலத்தை பற்றி யோசியுங்கள், ஒரு 5% கடந்த காலத்தை பற்றி யோசியுங்கள், ஒரு 15% எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள். ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா, 50% கடந்த காலத்துல நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு. அன்னைக்கு நமக்கு பொண்ணு மாப்பிள்ளை பேசும்போது இந்த ஆளை வேணான்னு சொல்லியிருந்தா ஒழுங்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு இவரும், அன்னைக்கு நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இவ்வளவு வேணான்னு சொல்லியிருந்தா ஒழுங்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சு 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 50% பழசை பத்தி யோசிக்கிறோம், 45% எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறோம். என்னவோ இவர் நினைச்சதெல்லாம் எதிர்காலத்துல நடந்துடுற மாதிரி, இப்படி செய்யணும் 10 கிரவுண்ட்ல இடம் வாங்கணும், 10-15 மாடி கட்டணும், டக்கு டக்குன்னு நடக்காது. எல்லாம் நாடும் போது தான் நடக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க வாழ்க்கையில் 80% ஃபோக்கஸிங்னா என்னது, உங்களுடைய அந்த கவன ஈர்ப்பு. உங்களுடைய அந்த கவன ஈர்ப்பு என்பது 80% நிகழ்காலத்தை பற்றி. நிகழ்காலம்னா என்ன, நீங்க யாருக்கு மனைவியோ, நீங்க யாருக்கு அம்மாவோ, யாருக்கு நீங்கள் மகளோ, அல்லது யாருக்கு நீங்கள் மருமகளோ, அதுதான் உங்களுடைய நிகழ்காலம். நீங்கள் இப்போது எதை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை படிக்கிறீர்களோ, எதில் நீங்கள் பங்கெடுக்கிறீர்களோ, அதுதான் உங்களுடைய நிகழ்காலம். இப்போது உங்களுடைய தேவைகள் என்னவோ, உங்களுடைய சேவைகள் என்னவோ, அதுதான் உங்களுடைய நிகழ்காலம். அதை குறித்து 80% யோசியுங்கள். ஒரு 10% கடந்த காலத்தை பத்தி திங்க் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல என்ன தப்பு பண்ணோம், அன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி நம்ம நடந்துக்கிட்டோமே, ஒருவேளை இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்குமோ, அப்ப அன்னைக்கு நம்ம பண்ண மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் கடந்த காலத்திலிருந்து படிப்பினை பெறும். எதிர்கால திட்டமிடலும் கொஞ்சம் இருக்கும். அதுக்காக எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னா, எதிர்காலத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நிகழ்காலத்திலேயே நம்முடைய எதிர்காலம், அதாவது இந்த அஹ்ஸாப் யுத்தத்தின் போது கூட அகழியை தோண்டும் போது, பாறையை உடைக்கும் போது, என்னுடைய உம்மத் பாரசீகத்தை வெல்லும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், என்னுடைய உம்மத் ரோமாபுரியை வெல்லும் என்று ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு அந்த எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டமிடல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்திருக்கு. பட் அது எப்படி இருக்கணும், கொஞ்சம் அளவுல இருக்கும். ரொம்ப எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சு நம்முடைய லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. இது 9வது விஷயம். 10வது விஷயம் என்னன்னு சொன்னா, இது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் யாரை ஆசிரியர்கள் என்று நினைக்கிறீர்களோ, அல்லது யாருக்கு அனுபவம் இருக்கிறது என்று கருதுகிறீர்களோ, அவர்களுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவராக இருக்கலாம், உங்களுடைய சீனியர்ஸ், உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இருக்கலாம். அவங்களுடைய அனுபவத்திலிருந்து என்ன செய்யணுமோ பாடம் படிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரது அனுபவத்திற்கும் பிறரது அறிவிக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இதுதானே பல போர்க்களங்களில் போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல நம்ம இந்த இடத்துல நின்று எதிரிகளோட சண்டை பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அப்போ அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற தோழர்களில் யாராவது இப்படி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது நீங்களாக எடுத்த முடிவா, அல்லது அல்லாஹ் உங்களுக்கு இப்படித்தான் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானான்னு கேட்பாங்க. இல்ல, இது நானாக யோசித்த முடிவுதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, இங்க இருந்து நம்ம சண்டை பிடிக்கிறத விட கொஞ்சம் மேட்டு பகுதியில இருந்து நம்ம சண்டை பிடிச்சோம்னா கீழே இருந்து மேல வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்வதற்கு மார்க்கமயமாக்கப்பட்ட மார்க்க பேணுதல் உள்ள ஒரு தோழமை கூட்டம், ஒரு சகோதரிகள், ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கணும். 7வது விஷயம் என்ன, பேலன்ஸ்டு லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிதமான வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கும். மிதமான வாழ்க்கை என்னன்னு சொன்னா, ஒரே மாதிரியான வாழ்க்கையாக இல்லாம ஒரு வெரைட்டியாக, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இதுதானா இப்ப இன்னைக்கு மாஷா அல்லாஹ் 28வது நோம்புல இருக்கிறோமா, 28வது நோம்புல இருக்கிறோம். இந்த 28 நோம்புலையும் நோம்பு திறக்கும் போது கஞ்சிங்கிறது ஒரு காமனானது. ஆனா அந்த கஞ்சிக்கு கூட கொடுக்கிறது
வடையாக இருந்தாலும் வடை கொஞ்சம், ஒரு நாள் பருப்பு வடை, ஒரு நாள் மெது வடை, ஒரு நாள் மசால் வடை, ஒரு நாள் கொஞ்சம் போண்டா, ஒரு நாள் பஜ்ஜி, ஒரு நாள் சம்சா, ஒரு நாள் பப்ஸ். இப்படி இருந்தா தான் லைஃப் நல்லா இருக்கு. பார்த்தாலும் அதே வடை அதே நல்லா வரும். இப்படிதான் ஜூஸா கொடுத்தாலும் ஒரு நாள் நம்ம லெமன் ஜூஸ், ஒரு நாள் ஆப்பிள் ஜூஸ், ஒரு நாள் பைனாப்பிள் ஜூஸ், ஒரு நாள் ரோஸ் மில்க், ஒரு நாள் ஜிகர் தண்டா, இப்படி மாத்தி மாத்தி நம்ம ஜூஸை குடிச்சா தான் அந்த இஃப்தார் நல்லா இருக்கும். அப்படிதானே? அப்போ அதனால என்ன செய்ய, லைஃப்ல வெரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எந்த வேலையை நீங்க செஞ்சாலும், எந்த சூழல்ல இருந்தாலும் அந்த சூழலையும் அந்த வேலையை என்ன செய்யணுமா, நேசிக்கணும். நம்ம செய்யறத பர்ஃபெக்டா செய்யணும். அப்படிதானே? வீண் விரயங்கிறது நான் பல இடங்களில் சொல்லி உங்ககிட்ட சொல்லிடுறேன். வீண் விரயங்கிறதுமா, அதாவது நம்ம இந்த காய்கறிகள், மசாலா பொருட்கள் அல்லது கறி மீன்கள் இவைகளை எல்லாம் வாங்கிட்டு அப்படியே தூக்கி போட்டாலும் வீண் விரயம் தான். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதை நம்ம நாசம் பண்ணி தூக்கி போட்டாலும் வீண் விரயம் தான். சமைக்கிறோங்கிற பேர்ல கண்டதை பண்ணி சாப்பிட முடியாம ஆக்கி தூக்கி போட்டாலும் வீண் விரயம் தான். இப்படிதானே? அது எப்படி நடந்தாலும் அது வீண் விரயம். இங்க வாங்கினது மாஷா அல்லாஹ் அது மனமாற வாயுக்குள்ளும் வயிறுக்குள்ளும் போனால்தான் அது நல்லா இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும், சமையல் உட்பட நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் நேசித்து கடமைக்காக செய்வதை விட ஒரு கடமையாகவே செய்ய வேண்டும். அடுத்து என்னது, இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி ரொம்ப யோசிக்காம அதே சமயத்தில் அதை முற்றிலும் புறக்கணித்து விடாமல் பெருமளவு நிகழ்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். ஓரளவுக்கு இறந்த காலத்தையும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும். அடுத்து உங்களை விட வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய வழிகாட்டுதலை நம்ம என்ன செய்யணும், செவிதாய்த்து கேட்டு அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். இப்படி எடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணோம்னா அந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாகவும், உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உங்களோடு வாழ்கிற உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள் என்று உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்றாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இல்லத்தின் நிம்மதியின் திறவுகோல் முதலில் உங்களிடம்தான் இருக்கிறது. வீட்டில் ஆனந்தத்தின் சந்தோஷத்தின் வாயில் கதவு முதலில் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன் கணவனின் இல்லத்திற்கு பொறுப்பாளி என்று அந்த பெண்ணை பற்றி தனியாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, சுட்டி காட்டினார்கள் என்பதை மனதில் வைத்து உங்களது குடும்பத்தினரது சந்தோஷத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வழிகளில் ஈடுபடுவதற்குண்டான தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.